ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அதுவும் குறிப்பாக இந்த கடைசி காலத்தின் 2 நாள் கூட்டங்களிலே உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். விசேஷமாக உங்கள் சபைகளில் வந்து நேரடியாக இந்த கூட்டங்களை நடத்தின காலங்களை நினைவு கூறுகிறோம். இப்பொழுது ஆன்லைன் வழியாக உங்களோடு பேசுவது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை மீண்டுமாக முகமுகமாக சந்திப்போம் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த 2 நாள் கூட்டங்களில் முதலாவது நாளாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மெகதான் எனப்பட்ட இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தான். இந்த வசனத்தில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த 2 நாள் கூட்டங்களுக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் அடைக்கப்பட்ட காலத்திலும் ஒரு திறக்கப்பட்ட வாசலை நீர் வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, வசனம் கிடைக்காத பஞ்ச காலத்திலும் நீர் எங்களை போஷித்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் நீர் எங்களை கைவிடுகிறது இல்லை அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. இப்பொழுது இந்த 2 நாள் கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஜனங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. ஆண்டவரே, இந்த வசனங்கள் யார் யாருக்கெல்லாம் கடந்து போக வேண்டும் என்று வைத்திருக்கிறீரோ அவர்களுக்கெல்லாம் கடந்து போக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அர்மெகதான் எனப்பட்ட அந்த இடத்துல நடக்க போகிற யுத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த அர்மெகதான் வார் அல்லது அர்மெகதான் யுத்தம் என்பது ஒரு பிரசித்தி பெற்றது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னும் சொல்ல போனால் இயேசுவை அறியாதவர்களுக்கு கூட இதெல்லாம் நமக்கு தெரியும். அர்மெகதான் யுத்தம்னா என்ன, இதை பற்றி நிறையா மூவிஸ் வந்திருக்குது, ஆங்கிலத்தில் மூவிஸ் வந்திருக்குது. அர்மெகதான் வார் அப்படின்னு சொல்லி கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த அர்மெகதான் வார்னா என்ன, இந்த அர்மெகதான் வாருக்கு எவ்வளவு தூரம் உலகம் ரெடியாக இருக்குது, நாம் இந்த கடைசி காலத்தில் இந்த அர்மெகதான் யுத்தத்துக்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அர்மெகதான் வாரை பற்றி பார்க்கும்போது அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோவை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த அர்மெகதான் வாரை குறித்து வலைத்தளத்தில் நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்குது, பலவிதமான உபதேசங்களும் போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எசேக்கியேல் 37-38 மாக்கோகு வார் அப்படின்னு ஒன்று இருக்குது. வெளிப்படுத்தல் 16 அர்மெகதான் வார் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நிறைய பேர் இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வேறு அது வேறு, இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த எசேக்கியேல் 37-38 நடக்கிறதான காலகட்டம் வேறு, இந்த வெளிப்படுத்தல் 16 நடக்கிற காலகட்டம் வேறு. உதாரணமாக நீங்கள் சொல்லணும்னு சொன்னால், அர்மெகதான் வார் முடிஞ்ச உடனே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 1000 வருஷ அரசாட்சி தொடங்கிடுது. இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வந்து யுத்தத்தை ஜெயித்து 1000 வருஷ அரசாட்சி நடக்க தொடங்கிடுது. ஆனால் நீங்கள் மாக்கோகு வாரை பற்றி பார்த்தீங்கன்னா, 39ஆம் அதிகாரம் நீங்கள் 9 முதல் 11 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் புஸ்தகத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதற்கு பிறகு 7 வருஷம் இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்க, ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் 7 வருஷம் இருக்குது. இது 1000 வருஷம் அரசாட்சி வந்துடுது, சமாதானத்தின் வருஷங்கள் வந்துடுது. அதற்கு பிறகு நீங்கள் அடுத்து கவனிச்சு பாருங்கள், இந்த மாக்கோகு வார் யார் யாருக்கு நடுவில் நடக்குதுன்னா, இஸ்ரவேலுக்கும் ரஷ்யா தேசத்துக்குமாக நடக்குது. இதை பற்றி ஒரு தனி செய்தி கர்த்தருக்கு சித்தமானால் அதையும் குறித்து நம்ம பார்க்கலாம். இது இஸ்ரவேலுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒரு யுத்தம். ஆனால் இந்த இடத்துல அர்மெகதான் வார் யார் யார் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் தான் நடக்குது. இங்கே ரஷ்யா இஸ்ரேல் அப்படின்னு கூடவே இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து பகிரங்கமாக யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்றது. மூன்றாவது, இந்த மாக்கோகு வார் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 38ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை எசேக்கியேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இஸ்ரவேலின் மலைகளிலே நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த அர்மெகதான் அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெகிதோ வேலி, அதாவது சமவெளி, மெகிதோ சமவெளியில் பள்ளத்தாக்கில் இது நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது வேறு அது வேறு, இதுக்கு காலகட்டங்கள் வேறு, அங்கே ஈடுபடுறவங்க வேறு, எல்லாமே என்டையர்லி டிஃபரெண்ட். ஸோ இந்த யுத்தம் வேறு, அர்மெகதான் யுத்தம் வேறு. இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் நிறைய போய்கிட்டு இருக்குது. கடைசி காலத்தில் வேதத்தில் உள்ளதை எடுத்து நிறைய பேர் வலைத்தளத்தில் இப்படி ஒருமித்து இது ரெண்டும் ஒரு யுத்தம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த அர்மெகதான் யுத்தம் என்பது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட், அர்மெகதான் அப்படிங்கிறதான யுத்தத்தை பற்றி ஏன் இவ்வளோ பேசப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார். உலக பிரகாரமாய் நடந்தாலும் இதுக்கு காரணம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்குது. என்ன ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது ஏவாளையும் சர்பத்தையும் பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். 3:15 இருக்குது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பகை உண்டாக்குறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீயின் வித்து அப்படிங்கிறது யாரை குறிக்குது? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்திரீயின் வித்து என்பது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக பூமியில் வந்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ சர்பத்தின் வித்து யாரு
அடுத்த கேள்வி வருது, சர்பத்துக்கும் ஸ்திரீக்கும் இல்லை, சர்பத்தின் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் தான் நடக்குது. அப்போ சர்பத்தின் வித்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கேட்டின் மகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சகல கேடுகளுக்கும் பிதா, பொய்க்கு பிதா யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பிசாசு. பாவங்களுக்கு எல்லாம் அவன் தான் அதிபதி, அவன் தான் தகப்பனாக இருக்கிறான். அவனுடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துன்னு பார்க்கிறோம். அப்போ இந்த யுத்தமானது அந்தி கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமாய் ஆரம்பிக்கிறது. இது எங்க முடியுது? அந்த யுத்தமுடைய ஃபைனல், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் எங்க வந்து நிறைவேறுது, முடிவுக்கு வருதுன்னா இந்த அர்மேகதான்ல தான். ஏன்னா அந்த அர்மேகதான் வாருக்கு அப்புறம் இந்த அந்தி கிறிஸ்துவானவன் நரகத்திலே தள்ளப்படுகிறான். அதோடு கூட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி வந்துடுது. எனவே இந்த யுத்தம் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார். இந்த ஸ்பிரிச்சுவல் வார் 7000 வருஷமா நடந்துகிட்டே இருக்குது. அதனுடைய முடிவு வர இடம் தான் அர்மேகதான். ஆரம்பிச்சது வந்து ஏதேன்ல, முடியறது அர்மேகதான்ல. அப்படின்னு சொன்னா இந்த அர்மேகதான் யுத்தம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்களேன். அதனால தான் இந்த அர்மேகதான் வாரை குறித்து பார்க்கிறோம். இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அர்மேகதான் வார் நடக்கக்கூடிய அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மெகிதோ பள்ளத்தாக்குன்னு சொல்ற இடம். இங்கதான் அந்த மெகிதோ வேலி, நீங்க பாக்குறது தான் மெகிதோ வேலி. இந்த மெகிதோ வேலியை பற்றி நம்ம பார்க்கணும்னா நீங்கள் இஸ்ரேலுக்கு போகிறவங்களுக்குலாம் தெரியும் இந்த மெகிதோ வேலி எவ்வளோ சமவெளி, எவ்வளோ முக்கியமான இடம், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் உண்டான நாள்லேருந்து 3:5, அதாவது ஆதியாகமம் 3:5 கர்த்தர் முன்குறிச்ச அந்த இடம் வெளிப்படுத்தல் 16 வரைக்கும் வருது. இந்த குறிப்பிட்ட இவ்வளவு தூரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்தை கர்த்தர் இன்னும் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். இந்த இடத்தை பத்திரமா பாதுகாத்துருக்காருன்னு நீங்க சொல்றதுக்கு என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவன் உண்டாக்கின போது பூமி எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுதுன்னு ஆதியாகமம் 1:10-11 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரே கண்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஒரே கண்டம் தான் பேலேகு காலத்துல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கண்டங்களாக பிரிந்தது, பூமி பகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிருக்கு 10ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பேலேகு காலத்தில் பகுக்கப்பட்டது. அப்போ பேலேகு காலத்தில் பகுக்கப்படும் போது நிறைய இடம் தண்ணிக்குள்ள போயிருச்சு, பெரும்பான்மையான இடங்கள் தண்ணியில போயிருச்சு. இப்ப 2 மடங்கு தண்ணி, 1 மடங்கு தான் லேண்ட் இருக்குது. அப்படி உள்ள போன நிறைய இடங்கள் நமக்கு கூட தெரியும், லெமூரியா கண்டம், இந்த குமரி கண்டம்லாம் சொல்றோம், நம்ம இடங்கள் கூட பாதிக்கு மேல உள்ள போயிருச்சு. அப்படி உள்ள போன இடத்துல இந்த அர்மேகதான் போல, இந்த மெகிதோ வேலி போல, அதான் ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு எத்தனையோ பூமி அதிர்ச்சிகள்ல பள்ளத்தாக்கு ஏற்பட்டு இடங்கள் உள்ள போயிருச்சு, அதுலேயும் இது போல. அப்போ வெள்ளங்கள்லையும் சேதப்படாம, பூமி அதிர்ச்சிகள்லையும் சேதப்படாம, இன்னும் சொல்ல போனா நோவா காலத்தில் தண்ணி வந்து வர பல இடங்கள் தீவுகளானது, அப்பவும் அது பாதிக்கப்படாம எல்லா காலகட்டத்திலும் பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிறது. அப்படின்னா யோசித்து பார்த்துக்கோங்க, இந்த இடத்த கர்த்தர் எவ்வளவு பத்திரமா பார்க்கணும். பைபிளில் எருசலேமுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அர்மேகதானுக்கும் இருக்குது. ஏன் இந்த அர்மேகதானுக்கு வந்த பிறகுதான் இயேசு எருசலேமில் ராஜாவாக உட்கார்றார். ஃப்ரம் அர்மேகதான் டு ஜெருசலேம் தான் அவருடைய டிராவலே இருக்குது. அப்படின்னா அர்மேகதான் என்பது மிக முக்கியமான இடம், இந்த யுத்தத்திற்கான இடம். இங்கே தான் வந்து ஃபைனல் வார் நடக்க போது நம்ம பைபிள் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம இந்த அர்மேகதான் யுத்தத்திற்கான ஆயத்தம் எவ்வளவு தூரம் நடக்குது, எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த யுத்தத்தில் முதல்ல யார் யாருக்கு நடுவில் நடக்க போகுது உலக பிரகாரமா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவதாக அந்தி கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமாக தான் நடக்க போகிறது. நிறைய பேர் எங்ககிட்ட கேள்வி கேட்கும் போது நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. அதில் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வந்து இப்போ கிளாரிஃபை ஆயிரும், இந்த இதில் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிரும் நான் நினைக்கிறேன். இப்போ என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த 7 வருஷத்தில் யார் இருப்பாங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படும், கைவிடப்பட்ட சபை இருக்கும், அதற்கு பிறகு அந்த 7 வருஷம் யாருக்கு, யாருக்காக வந்து யுத்தம் பண்ண போறார் இயேசு, இப்படிலாம் நிறைய கேள்விகள் எங்களை கேட்டிருக்கிறாங்க. அதன்படி இப்போ நான் ஒரு சின்ன டைம் லைன் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் நினைக்கிறேன். கவனிங்க, இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நாமெல்லாம் அதுக்கு தான் காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை வந்து எடுத்துக்கொண்டு போவார், ஆண்டவர் நம்மளை மத்திய ஆகாயத்தில் கொண்டு போய் வைக்க போகிறார், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், வசனத்தில் இருக்கு, நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த வருகைக்கு பின்னாடி 7 வருஷம் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறது. இந்த 7 வருஷம் உபத்திரவ காலம், முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம், 2வது 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். இந்த முதல் 3 வருஷத்துல கைவிடப்பட்ட சபையானது இருக்கும், அது உபத்திரவத்தை சந்திக்கும். ஒரு சிலர் அப்பொழுது விசுவாசத்தோடு கூட இருந்து ஆண்டவருக்கு இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். 2வது 3 வருஷம் மகா உபத்திரவ காலம், இது யூதர்களுக்குரியது. யூதர்கள் மகா உபத்திரவத்தை சந்திப்பார்கள். அப்போ அந்த முதல் 3 வருஷத்துக்குள்ள தான் தேவாலயம் கட்டி முடிக்கப்படும். அதை கட்டி முடிக்கிறவராக தான் அந்தி கிறிஸ்துவானவன் வருவான், உதவி செய்வான். அப்படி செய்யும் போது அவனை மேசியாவாக யூதர்கள் அக்செப்ட் பண்ணி கொள்வார்கள், ஒரு சாரார் மட்டும். அதற்கு பிறகு இதற்கு பெரிய எதிர்ப்புகளும் தொடங்கும். 1,44,000 இஸ்ரவேலர்கள், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, 1,44,000 இஸ்ரவேலர்கள். ஏன்னு சொன்னா பைபிள்ல 2 1,44,000 இருக்கு, 7ஆம் அதிகாரத்திலும் இருக்கு, 14ஆம் அதிகாரத்திலும் இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷத்துல. இப்ப நாம சொல்றது 7ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம். 1,44,000 இஸ்ரவேலர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
பாதுகாக்கப்பட போறாங்க. உதாரணமா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12,000 பேரை என்ன செய்ய போறாங்க? பாதுகாக்கப்பட போறாங்க. அப்படி பாதுகாக்கப்பட்டு இவங்களை பத்திரமான ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் வைப்பார் அந்த 7 வருஷத்துல. ஏன்னா இவங்க அந்தி கிறிஸ்துவை எதிர்க்கிறவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் உதவி செய்கிறவர்களாகத்தான் 2 சாட்சிகள் இறங்கி வருவாங்க. இந்த 1,44,000 பேருக்கு உதவி செய்கிறவங்க தான் அந்த 2 சாட்சிகள் இறங்கி வருவாங்க. இப்போ 7 வருஷம் நடக்கும். அடுத்த 3 வருஷம் உபத்திரவ காலம், 7 வருஷம் நடக்கும். கடைசியாக முடிவில் அந்தி கிறிஸ்துவானவன் இவர்களை வேட்டையாடும்படி முழுவதுமாக இந்த தேவ ஜனங்களை கொல்லும்படியாக எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்ப்பான். எல்லாரும் வருவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து யாருக்காக இறங்கி வராருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1,44,000 இஸ்ரவேலர்களுக்காக தான் இறங்கி வருவார். கைவிடப்பட்ட சபையில் இருந்த அல்லது கொஞ்சம் அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சி ரத்த சாட்சியில் மறிச்சவங்களாம் அந்த முதல் 3 வருஷத்துலேயே முடிஞ்சிடும். 2வது 3 வருஷம் முழுக்க முழுக்க யூதர்களுக்குரியது, மகா உபத்திரவ காலம். அந்த 7 வருஷத்தின் முடிவில் இயேசு பகிரங்கமாக இறங்கி வர்றது இவங்களுக்காக தான் வரார். இதை பற்றி யூதாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 14:15 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் இறங்கி வந்து இந்த ஆன்டி கிரைஸ்டோடு கூட யுத்தம் பண்ண போகிறார். அந்த யுத்தம் பண்ணுகிற இடம் தான் அர்மேகதான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த 1,44,000 இஸ்ரவேலர்களுக்காகத்தான் இயேசு யுத்தம் பண்ண போகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்களும் அந்த 1,44,000 இஸ்ரவேலர்களும் அப்பொழுது இருப்பார்கள். சரி, எதிரில் யார் இருப்பா? இவங்களோடு கூட அகைன்ஸ்டாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட இருக்கக்கூடியதான ஒரு கூட்டமும் இருக்கும். அந்தி கிறிஸ்து யாரு? அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வருவா? வேதத்தின்படி 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தின்படி அந்தி கிறிஸ்துவானவன் ரோம் நகரத்திலிருந்து 7 மலை உள்ள நகரத்திலிருந்து வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 7 மலை உள்ள நகரத்திலிருந்து அவன் புறப்பட்டு வரும்போது ஃப்ரம் வெஸ்ட், அவன் வரக்கூடிய வெஸ்ட்ல இருந்து எங்கே வரப்போறான்? மிடில் ஈஸ்ட்டுக்கு வரப்போறான். அப்போ அவன் புறப்பட்டு வந்து என்ன செய்ய போறான்? ஒரு கூட்ட ஜனங்களை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள போகிறான். அதான் நடக்க போகுது. அதோடு கூட முழு உலகத்தையும் அவன் சேர்ப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஈஸ்டர்ன் கிங்ஸ்லாம் கிளம்பி வருவாங்க. அதுவும் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி அந்தி கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமானதான் இந்த யுத்தம் நடைபெற போகிறது. வேதம் சொன்னபடியே கடைசி காலத்தில் ஆதியாகமத்தில் ஆரம்பித்த அந்த தீர்க்க தரிசனம் அங்கே வந்து முடிவுக்கு வரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அந்தி கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவும் யுத்தம் பண்ண போகிற அர்மேகதானுக்கு, அந்த யுத்தத்திற்கு உலகம் எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா நம்முடைய செய்தியாக இருக்கிறது. இப்போ நம்ம அந்த இன்ட்ரோவை தான் பார்த்துருக்கிறோம். இப்போ முதலாவதாக இந்த அர்மேகதான் யுத்தத்திற்கு எது ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி அவர் ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் படிக்கிற 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் ஒலிவ மலையிலிருந்து ஏறி போனார். அங்கே வந்து அப்போ ஒரு தூதன் சொல்கிறான், அவர் எந்த இடத்துலேருந்து ஏறி போனாரோ, அவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். ஒலிவ மலையிலிருந்து ஏறி போனார், ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அதே மாதிரி பகிரங்க வருகையில் அவர் மேகம் மீதில் வரப்போகிறார், ஒலிவ மலையில் வந்து இறங்க போகிறார். எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். இப்போ ஒலிவ மலையில் வந்து அவர் இறங்கும் போது அந்த சகரியா 14:4 சொல்லப்படுற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தா, அப்பொழுது ஒலிவ மலை கிழக்கு மேற்காக 2ஆக அது வந்து பிளக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒலிவமலை 2ஆக பிளக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த ஒலிவமலை 2ஆக பிளக்கும், அவர் வந்து பாதை வரும்போது 2ஆக பிளக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துக்குள்ள ஒரு ஹாலோ பிளேஸ் ஏதோ ஒன்று உருவாகி இருக்கணும். ஏன்னா அது 2ஆக பிளக்கணும். இயேசு வரும்போது பிளக்கும்னு பைபிள் சொல்லுது. இப்போ இஸ்ரவேல் கவர்மெண்ட்காரங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஆட்சி இஸ்ரவேலுக்குள்ள வந்த பிறகு 1967க்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே கட்ட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் நிறுவனம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒலிவ மலையில் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு சொல்கிறது அவங்களுடைய பிளான். அதனால் போய் ஒலிவ மலையை ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணின போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரியதான ஒரு மண் ஆராய்ச்சி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒன்று கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒலிவ மலைக்கு உள்ள ஒரு ஃபால்ட் லைன் உருவாகி இருக்கிறத அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. பாருங்கள், இதுதான் அந்த ஃபால்ட் லைன். இப்படி ஒரு ஃபால்ட் லைன் உருவாகி இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சி, அது வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கித்ரோன் வேலி வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இந்த ஃபால்ட் லைன் ஃபாலோஸ் த கித்ரோன் ப்ரூக் விச் எம்ப்டிஸ் இன்டு டெட் சி அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தி ஜியாலஜிக்கல் இன்ஸ்டியூட் இன் டெல் அவிவ். டெல் அவிவில் இருக்கக்கூடிய, அப்பொழுது இஸ்ரவேலுக்கு தலைநகராக இருந்த டெல் அவிவ் தான் அதில் இருந்தக்கூடிய ஒரு ஜியாலஜிக்கல் அமைப்பு. அவங்க தான் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு விரிசல் உண்டாயிருக்கிறது. நமக்கு ஈஸியாக புரியும்படி சொல்லணும். ஃபால்ட் லைன்னா என்னன்னு கேட்டால், இந்த மலைக்கு அடியில் ஒரு பெரியதான விரிசல் ஒன்று இருக்குது. அது நடுவில் பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளேஸாக இருக்கிறது. அதன் மேலே எந்த விதமான பாரமானதான காரியங்களையும் இறக்க முடியாது, உள்ள ஃபைலிங் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹில்டன் குரூப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அதை அங்கே கட்ட போனாங்க. அவங்க தான் அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஜியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்காரங்க கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அந்த ஒலிவமலை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யூதர்களுடைய இஸ்ரவேலர்களுடைய மிகப்பெரிய மத ரீதியான நம்பிக்கை இடம்.
இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒலிவமலைக்கு சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பிரதமர்கள் அல்லது ஜனாதிபதிகள் மிக முக்கியமானவருடைய கல்லறைகள் அங்கே இருக்கும். என்ன காரணம்னு சொன்னால் அவங்களுடைய நம்பிக்கையின்படி அவங்க மேசியா ஒலிவமலையிலிருந்து இறங்குவார். அவங்க மேசியா இயேசு கிறிஸ்து இல்லை. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து இன்னும் மேசியாவை ஏற்றுக்கொள்ளலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க மேசியா இயேசு கிறிஸ்து தான், அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சகரியா 14:4 அவங்க விசுவாசிக்கிறாங்க. கடைசியாக எங்களுடைய மேசியா ஒலிவமலையில் வந்து இறங்குவார், அவர் வரும்போது கல்லறைகள் திறக்கும், நாங்களும் முதலாவது எழுந்திருப்போம்னு சொல்லி அந்த விருப்பப்படுறவங்க முதலாவது எழுந்திரிக்கின்ற வாஞ்சை உள்ளவங்களாம் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல இடம் வாங்கி தங்கள் கல்லறைகளை வைக்கிறாங்க. ஸோ அது ஒரு மிக முக்கியமான அவங்களுடைய ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்பாட். அந்த இடத்துல தான் ஒரு ஹோட்டல் கட்டணுங்கிறது ஹில்டனுடைய பிளான். ஆனால் இப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அது உள்ள என்ன ஓடுது, அரேபியன் பிளேட்டுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஃபால்ட் லைன் ஓடுறதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதன்படி இப்போ அவங்களுடைய பிளான் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல ஹோட்டல்ஸ் கட்ட முடியாது, மிகப்பெரிய அளவில் எதுவும் ஃபைலிங் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. இது அவங்க அதுக்கு பிறகு அரசாங்கம் அங்கே கட்ட வேண்டாம்னு சொல்லிருச்சு. பல காரியங்கள் நடக்குது, அது வேற விஷயம். ஆனால் இதன் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் வந்து இறங்க போகிற அர்மேகதான் யுத்தத்தினுடைய முதலாவது ஸ்பாட், அவர் வந்து இறங்க போகிற முதலாவது ஸ்பாட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒலிவமலை. அந்த ஒலிவமலை பிளப்பதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கிறது. இப்போவே ரெடி ஆயிடுச்சு, ஒலிவமலை ரெடி. இது வந்து ஏறக்கூடிய ஒரு 10 வருஷமாகவே இந்த நிலையில் தான் ஒலிவமலை இருக்குது. இதே மாதிரி மலைகள் உலகத்தில் பல இருக்குது. பல இடங்களில் அந்த மாதிரி ஃபால்ட் லைன் ஓடுது, அந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. அதுக்கு நடுவில் எரிக்குழம்புகள் ஓடக்கூடிய எரிமலைகள் உண்டு, அது வெடிச்சு எரிமலைகள் வரும்னு சொல்லக்கூடியது இருக்குது. ஆனால் இங்கே வெறும் ஃபால்ட் லைன் மட்டும்தான் இருக்குது. இது நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், அர்மேகதான் யுத்தத்திற்கு முதலாவது ஆயத்தப்பட வேண்டிய ஒலிவமலை ஆயத்தப்பட்டு விட்டது நம் கண்களுக்கு முன்பாக. யோசித்து பாருங்க, எவ்வளோ மலைகள் இருக்குது, எத்தனை மலைகள் பிளக்க போது நமக்கு தெரியாது. ஆனால் குறிப்பாக ஒலிவமலை எப்படி பிளக்கும்னு ஆண்டவர் சொன்னாரோ அதே மாதிரி தான் இந்த ஃபால்ட் லைன் ஓடுது. அதனால தான் உங்களுக்கு நாங்கள் இந்த எவிடன்ஸை போட்டிருக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபால்ட் லைன் எங்கேருந்து எப்படி வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அரேபியன் பிளேட்லேருந்து வரும். அப்போது வேதம் சொன்ன தீர்க்க தரிசனம் ஏறக்குறைய 2600 வருஷத்துக்கு முன்னாடி சகரியா தீர்க்கதரிசி சொன்னதை இன்னைக்கு நம்ம காலத்தில் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை எல்லாம் நாம எதுக்காக இதை உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு புறம் நம்முடைய வேதம் 100% ஆதாரபூர்வமானவை, இரண்டாவது அதை சொன்ன தேவன் மெய்யான தேவன், மூன்றாவது வாக்குரைத்த தேவன் மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார். அதான் முக்கியம். அர்மேகதான் யுத்தத்திற்கே ஒலிவமலை ஆயத்தம்னா அதுக்கு முன்னாடி வரப்போற வருகைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு வருகை இல்லைன்னு சொல்றோம், ஒரு கூட்டம் சொல்றாங்க இருந்துட்டு போட்டோம். நம்ம இருக்குன்னு விசுவாசிக்கிறோம். வருகை வந்தா அதுல போகக்கூடியதான வாழ்க்கை நமக்கு இருக்கணும் இல்லையா? இப்போ ஒலிவமலை ஆயத்தமா இருக்குது, நாம எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இதை சொல்றதுனால, இந்த எவிடன்ஸ் கொடுக்கறதுனால எங்ககிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷனா நீங்க பார்த்துட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம இதன் மூலமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறோமான்றதான் இம்பார்ட்டன்ட். நாம நினைக்கணும் ஒலிவமலை தயாராயிருச்சு, அதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகணும், நான் சீயோன் மலைக்கு போகணும், நான் ரெடி ஆகணும். இதான் நம்முடைய நோக்கம். அதுவும் இந்த கடைசி காலத்தில் இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு வகையான பயம் வந்திருக்கு. திருப்பியும் சொல்றேன், ஒரு வகையான பயம் வந்திருக்கு. என்ன பயம்? ஐயோ வருகை வரப்போதே. நான் திருப்பியும் சொல்றேன், பயந்து வருகையில் நம்ம போகக்கூடாது, ஆயத்தப்பட்டு வருகையில் போகணும். அதாவது நரகத்தை பற்றின பயத்தை விட பரலோகத்தை பற்றின ஆசை தான் நமக்கு நிறையாக இருக்கணும். பிசாசை பற்றின பயத்தை விட தேவன் மேல அன்பு அதிகமாக இருக்கணும். இன்னைக்கு பிசாசுக்கு பயந்து ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது. அப்படி உங்களை பயமுறுத்தி தான் கூட்டிட்டு போகணும்னு இயேசு விரும்பினார்னா அவர் இவ்வளவு தூரம் சிலுவையில் அறைய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மலையில் அவர் ஏஞ்சி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி எழும்பி நிற்கிறாரு பாருங்க. அந்த ஜைஜாண்டிக் காட்சியை பார்த்த உடனே ஜனங்கள் பயந்தார்கள்னு இருக்கு. அவருடைய சத்தத்தை கேட்டு அலர்னாங்க இருக்கு. அவங்க அதுக்கப்புறம் தேவனே பேச வேணான்னாங்க. பயமுறுத்தி உங்களை தன் பக்கம் இழுப்பது தேவனுக்கு எளிது. அது பிசாசுடைய ரூட்டு, பயமுறுத்துறது. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்கள், நீங்க என்ன எப்படி இருக்கணும், நேசிச்சு வரணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அப்படி ஆயத்தமாகுங்க. இதெல்லாம் காட்டும் போது என்ன அர்த்தம்? என்னுடைய ஆண்டவர் என்னை சந்திக்கும்படி வரப்போகிறார். அதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா யோவேல் புஸ்தகத்துல, மணவாளன் தன் அறையை விட்டும் மணவாளி தன் மறைவை விட்டும் புறப்படுவார்களாம். அப்படி ஒரு மணவாளி மணவாளனை சந்திக்கிறதுக்கு புறப்படுற மாதிரி ஆயத்தமாகணும். எங்க ஆண்டவர் வரப்போறார், நாம பார்க்க போறோம், அந்த சந்தோஷத்துல போனோம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒலிவமலை ஆயத்தப்பட்டிருக்கிறது முதலாவதாக. இரண்டாவது, நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன நடக்க போகுது? இந்த ஒலிவமலையில் இறங்கி இயேசு கிறிஸ்து எங்கே வரப்போறாரு? அர்மேகதான் யுத்தம் பண்ண வரப்போறாரு. அப்படி யுத்தம் பண்ண வரும்போது ஆன்டி கிரைஸ்டோட யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஒரு ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி ஐப்ராத் நதியின் தண்ணீர் வற்றி போயிட்டு. இங்கே 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று, சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள் வரப்போறாங்க. நம்பர் 2,
அவங்க வருவதற்கு ஐப்ராத் எனும் நதி வற்றி போகும் அப்படின்னு இருக்கு. எவ்வளோ பெரியதான ஆதாரபூர்வமான ப்ரூஃப் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. இந்த ஐப்ராத் நதி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐப்ராத் நதி எங்கே ஆரம்பிக்குது பைபிளில் அப்படின்னு சொன்னால், ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்குது. ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக பிரிந்தது. அதில் ஒன்று தான் ஐப்ராத். இந்த ஐப்ராத்துங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யூப்ரட்டிஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஈராக்கில் இருக்குது. அதாவது 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் மெசபொத்தாமியா தேசம். அந்த 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் ஈராக். டைக்ரிஸ், யூப்ரட்டிஸ் அப்படிங்கிற 2 நதிகளுக்கு உட்பட்டது தான். இதான் நீங்கள் பார்க்கக்கூடியதான யூப்ரட்டிஸ் ரிவர், ஐப்ராத் நதி. அதாவது ஜீவ நதின்னு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 விதமான ஜீவ நதிகள் இருக்குதாமா. இந்த 4 ஆறு ஓடுது இல்லை, அது பேஸில் தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பைபிள் பேஸில் சொல்லலை. விஞ்ஞானிகள் உலகத்தை ஆராய்ந்த போது இந்த உலகமே 4 ஆறுகளால் தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் தான் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ஆறு இந்தியாவில் ஓடுது, ஒரு ஆறு ஈராக்கில் ஓடுது, ஒன்று ஈஜிப்டில் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 4 ஆறுகள் மூலமாக பிரிந்த கிளைகள் தான் முழு உலகத்துக்கும் ஓடுதுங்கிறது ஒரு வகையான ஆராய்ச்சி. அதில் ஒரு ஆறு தான் இந்த ஐப்ராத் ரிவர். இந்த ஐப்ராத் எங்கே ஆரம்பிக்குது? ஏதேனில் ஆரம்பிக்குது. இப்போ இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், மனித சமுதாயம் உருவாகுது இல்லைங்களா? ஆதாமும் ஏவாளும் வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்து அவங்க ஆரம்பித்தது தங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் எங்கே ஆரம்பிச்சாங்கன்னா ஐப்ராத் நதிக்கரையில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா உலகத்தினுடைய முதல் மனிதனுடைய ஆரம்பம் எங்கே இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்தா ஐப்ராத் நதிக்கரையில் தான் இருக்கும். பொதுவாகவே மனித இனத்தையும் ஒவ்வொரு இனமும் அவங்களுடைய காரியங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய பூர்வீகத்தை கண்டுபிடிக்கணும்னா நதிக்கரையோரத்தில் தான் இருக்கும். இந்த நதிக்கரையோரமே ஒரு 12 வகையான நதிக்கரையோர சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12 சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அதில் மிக முக்கியமான சிவிலைசேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐப்ராத் நதி சிவிலைசேஷன், யூப்ரட்டிஸ் ரவி. இதில் தான் வந்து பாபிலோன் தேசம் உருவாச்சு. பைபிளில் பாபிலோன், சினாயார் தேசம், கல்தையர் பட்டணம், அப்புறம் வந்துட்டு ஈராக், இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா இதுதான் குறிக்கும். ஐப்ராத் நதிக்கரையோரத்தில் உருவானது தான் குறிக்கும். இங்கே தான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. இந்த இடத்துல காயின், ஆபேல், இந்த காலம் எல்லாம் முதல்ல. பைபிளில் எருசலேமுக்கு முன்னாடியே இது ஃபேமஸ். எருசலேம் ஸ்பிரிச்சுவலி தேவனுடைய சிட்டி. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்துச்சு. ஆனால் முன்பதாகவே பிசாசுடைய சிட்டியாக சகல அருவறுப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாயாக பாபிலோன் இருந்தது. 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவங்க பாபிலோனில் தான் ஒரு நகரம் கட்டுவோம்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ். அந்த இடம் தான் ஐப்ராத் நதி. அன்னையிலிருந்து ஏறக்குறைய 5700 வருஷத்துக்கு மேலே இந்த நதி ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அன்னைக்கு தொடங்கினது தான் இது. அப்படி ஓடின நதியை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி காலத்தில் ஒரு அடையாளம் என்ன, அர்மகெதோன் யுத்தம் வரப்போது முடிவு காலம் நெருங்கிருச்சுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓடிக்கிட்டு இருக்க இந்த நதியின் தண்ணீர் வற்றி போகும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆராய்ச்சி நடந்தது. இதான் நீங்கள் பார்க்கக்கூடியதான அந்த மேப். இங்கே தான் அந்த வெள்ளை அந்த ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதான் யூப்ரட்டிஸ் ரிவர், ஐப்ராத் நதி. இந்த யூப்ரட்டிஸ் ரிவரை ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய கரையோரங்களில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்தபோது பார்த்தா பல இடங்களில் ஐப்ராத் நதி வத்தி போய் இருக்கிறதை கண்டுபிடிச்சார்கள். பல இடங்களில் ஐப்ராத் நதி வத்தி போச்சு. தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் இப்பொழுது அங்கே வறண்ட நிலைமையில் மீன் பிடிக்கிறதுக்கு வழி இல்லாமல், இது ஒரு ஆச்சரியமான உண்மை. ஏன் ஒரு ஆச்சரியமான உண்மைனா, ஐப்ராத் நதி வத்தி போகுமா? ஏன்னா சில ஜீவ நதிகள் வத்தி போகாது. அதனால தான் அதுக்கு பேர் ஜீவ நதிகள்னு பேர். வத்தியே போகாது. இப்போ வற்றி போய்விட்டது முழுவதுமாக. ஐப்ராத் வற்றி போனதுக்கான ப்ரூஃப் முழுசும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஐப்ராத் நதி வத்தி போனது நமக்கு உலக பிரகாரமாக ஒரு அடையாளமாக இருக்கும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சரி நதி வத்தி போச்சு, இந்தியாவில் கூட தான் பல ஆறில் தண்ணி ஓடலை, மண்ணாத்துக்கிறது, இது வேற. இதெல்லாமே உலக பிரகாரமான பஞ்சங்கள் வருவனுடைய ஒரு அடையாளம். ஆனால் தேவன் சொன்னதுபடியே ஒரு வத்தி போகாத நதி வற்றி போகிறது என்று சொன்னால் அது ஒரு கடைசி கால அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக இப்போ யூப்ரட்டிஸ் நதி வத்தி போக தொடங்கி இருக்கிறது. சரி, இந்த நதி வத்தி போனது எதற்காக? அர்மகெதோன் யுத்தத்தில் கிழக்கத்திய ராஜாக்கள் வருவதற்காக. இந்த ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு இது ஒரு சரியான நேரம். என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ எல்லாரும் நடந்தா வருவாங்க, தரவழியாக வருவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற முதலாம் உலக யுத்தத்திற்கு பிறகு யுத்தம் என்றாலே பெரும்பான்மையாக பயன்படுவது ஃப்ளைட்ஸ் தான். போய் குண்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே. அதுவும் இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து சேட்டிலைட் வார் தொடங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பயோ வார், சேட்டிலைட் வார், இப்படி நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தை மாதிரி தெருவில் நடந்து அல்லது ரோட்டில் வழியாக போய், ஏன்னா நீங்கள் மாசேதுங்களுடைய வரலாறை படிச்சிங்கன்னு சொன்னால் அவர் வந்து நடந்து போய் தான் சைனாவை பிடிச்சாருன்னு இருக்கும். இஸ்ரேலுடைய வரலாறை படிச்சிங்கன்னா அவங்க
நடந்து போய் தான் கானான் தேசத்தை பிடிச்சாங்கன்னு இருக்கும். இது அந்த காலத்தினுடைய மெத்தடு. அதற்கு பிறகு மங்கோலிய ராஜா செங்கிஸ்கான் வரும்போது பார்த்தீங்கன்னா குதிரையில் போய் பிடிச்சாருன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அது உள்ள மெத்தட். இப்படி படிப்படியாக வளர்த்து நம்ம இன்னைக்கு ஃப்ளைட்டில் யுத்தம் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கிழக்கத்திய ராஜாக்கள் வருவதற்கு ஆயத்தம் பண்ணும்படி நதியின் தண்ணீர் வத்தி போயிருச்சு. ஏங்க இப்போ ஃப்ளைட்டில் வர காலம் கடைசி காலம். அதனால தான் எனக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பைபிள் ஒரு பழமையான புக்கு, அது இந்த காலத்துக்கு ஏற்றது இல்லைன்றாங்க. நான் சொல்கிறேன், இதுதான் இந்த காலத்துக்கு ஏற்ற புக்கு. இந்த காலத்தில் படிக்க வேண்டிய மிக முக்கியமான புக்கு இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நடந்து தேசத்தை பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ எடுத்துக்கொள்ளுங்க, இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் வந்திருக்கு. இந்த காலகட்டத்தை எடுத்துக்குப்பாங்க. இந்த வைரஸ் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமே ஃப்ளைட்டு தான். அதாவது ஒரு நகரத்தில், ஊவாங் நகரத்தில் உருவான அந்த ஒரு வைரஸ் எப்படி உலகம் முழுக்க போச்சு? உலகம் முழுக்க போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை ஃப்ளைட் வழியாக தான் போச்சு. ஜனங்க அந்தந்த டிராவல். எனக்கு எப்பவுமே நான் ஒரு காரியத்தை சொல்வேன், அது இன்னைக்கு நம்ம பழமைவாதிம்பாங்க, அல்லது இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு மட்டும் உண்மை, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது, தேவன் பிரித்ததை மனுஷன் இணைக்கக்கூடாது. அது அப்படியே தான் இருக்கணும். இல்லைங்க அறிவியல் வளர்ச்சி, நீங்கள் எல்லா அறிவியல் வளர்ச்சியினுடைய முடிவை பாருங்கள் எங்கே நிற்கிது. எந்த அறிவியல் வளர்ச்சி பாருங்கள், நான் சொல்வேன், அறிவியல் வளர்ச்சி நன்மைக்கு ஏதுவாய் அடைந்ததை விட தீமைக்கு ஏதுவாய் அதிகம் அடைஞ்சிருக்குது. இந்த அறிவியல் வளர்ச்சியில் மனுஷ உயிர் வாழ்வதற்கு கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம சொன்னால் என்ன சொல்லுவோம்? எடுத்த உடனே என்ன சொல்லுவோம்? எங்க மெடிசன் எல்லாமே அறிவியல் கண்டுபிடிப்பு தானே. ஏன் அறிவியலுக்கு முன்னாடி மெடிசன் இல்லையா? இன்னைக்கும் மனுஷன் நம்புறது இந்த ஆர்டிஃபிஷியல் மெடிசனை விட நேச்சுரல் மெடிசன் தான் நம்புறான். மரம் செடி கொடி, அதை நம்ம ஊரில் சித்தான்னு சொல்லுவோம், என்னவோ சொல்லுவோம். இந்த மரம் செடி கொடி இலைகள் இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், வைரஸ் வந்துச்சு, இவ்வளோ மெடிசன் டெவலப் ஆயிருச்சு. செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து மெடிசனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஹோமியோபதின்னு சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம், ஹலோபதின்னு சொல்கிறோம், எல்லாமே என்னமோ சொல்கிறோம். இன்றைக்கும் நம்மளை என்ன சொல்கிறாங்க? மரபணு வழி வைத்தியம் தான் கரெக்டுங்கிறான். அப்போ தான் க்யூர் ஆகுங்கிறாங்க. எதுக்கு நான் இந்த டாப்பிக்கை விட்டு அப்படி வெளியே போகிறேன்னு நினச்சிடாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்? இந்த அறிவியல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுடைய உச்சத்துக்கு போகும்போது நெகட்டிவிட்டியில் தான் போய் முடியுது. பாசிட்டிவிட்டி ரொம்ப கம்மி. அதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்ல வரேன். இப்போ உடனே ஏன் எல்லாம் ஃப்ளைட் நிறுத்தினாங்க? அத்தனை பேரும் உடனே ஃப்ளைட்டை நிறுத்திட்டாங்க, உடனே ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. உடனே என்ன செய்கிறாங்க? கனெக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணி துண்டு துண்டாக்கிட்டாங்க. எப்படி துண்டு துண்டாக்கிட்டாங்க? டிஸ்ட்ரிக்ட் துண்டாயிருச்சு. அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியும் தனித்தனியாக இருக்கணும், யாரோட யாரும் இணைக்கக்கூடாது. இதைத்தானே ஆண்டவர் பண்ணி வச்சாரு. ஆண்டவர் பண்ணி வச்சதை நம்ம என்ன செஞ்சோம்? கஷ்டப்பட்டு இணைச்சோம். எதை வச்சு? ஃப்ளைட்டை வச்சு இணைச்சோம், ட்ரெயினை வச்சு இணைச்சோம். இன்னைக்கு என்ன ஆச்சு? திருப்பி நம்மளே அதை நிறுத்துறோம். ஃப்ளைட்டை நிறுத்துங்க, ட்ரெயினை நிறுத்துங்க. ஏன்? வைரஸ் பரவுது. இப்போ என்ன நடக்க போகுது? இதை விட மோசமான வைரஸ் வரும்னு பில் கேட்ஸ் சொல்றாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அவங்க நாட்டில் அவங்கவுங்க ஒழுக்கமாக இருந்தால் போதுங்கிற நிலை ஒன்று வரப்போகுது. சரி, அதெல்லாம் பின்னாடி உள்ள கதை. இப்போ இங்கே ஏன் இவங்க தரை வழியாக வர்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன் ஜனங்களை பாதுகாக்கும்படிக்கு ஒரு காத்தை பிடிக்க சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. வெளிப்படுத்தல் 7:1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு 4 காற்றுகளையும் பிடிங்கள் அப்படிங்கிறார். இப்போ இந்த காத்தை பிடிச்சாச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். காத்தை பிடிச்சாச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃப்ளைட்டும் பறக்க முடியாது, எந்த விதமான நெட்வொர்க்கும் வேலை செய்யாது, எந்த 3G 4G 5G எதுவும் வேலை செய்யாது, இன்டர்நெட் வேலை செய்யாது, உங்களுடைய ரேடார் வேலை செய்யாது, GPS வேலை செய்யாது. எல்லாமே எல்லாமே காற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த காற்றை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு காலத்தில் நம்ம தண்ணியை அடிப்படையாக கொண்டு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மிஷின் வந்துச்சு, மிஷினை அடிப்படையாக கொண்டோம். அப்புறம் கம்ப்யூட்டர் அடிப்படையாக கொண்டோம். இப்போ காற்று, வைஃபை, எல்லாமே காற்று தான். நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோன், யூஸ் பண்ணுற டிவி, அப்புறம் உங்களுடைய இன்டர்நெட், வைஃபை எல்லாமே காற்று தான். இப்போ என்ன ஆக போகுது? காற்று ஆண்டவர் பிடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காற்று வீசுவதனால தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. காற்று வீசாவிட்டால் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. காற்றை பிடிச்சாச்சுன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இது ஒரு புறம். ரெண்டாவது, ஃப்ளைட் இருக்குதே, அது காற்று வீசினா தான் அது கிழிச்சிக்கிட்டு பறக்கும். காற்று இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே கொஞ்சம் கீழே விழும். அந்த இடத்துல சில காரியங்கள் நடக்கும். அப்போ நடக்கும்போது காற்று இல்லாவிட்டால் ஃப்ளைட்டு கீழே விழும். இப்போ கடைசி காலத்தில் என்ன நடக்க போது? மிகப்பெரிய டிசாஸ்டர் ஒன்று வரும். ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? பெரிய எரிமலைகளை கொண்டு வந்து போட போறாரு. அப்புறம் எரிக்கற்கள் விழப்போகுது. இந்த மாதிரி நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அதனுடைய விளைவாக பூமியில் போதுமான அளவுக்கு காற்று இருக்காது. காற்று இல்லாத பட்சத்தில் விமானம் பறக்காது. விமானம் பறக்க முடியாத காலத்தில் இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னால்,
தரை மார்க்கமாக தான் இவங்க என்ன செய்ய போகிறாங்க, அந்த யுத்தத்துக்கு வரப்போகிறாங்க. அதாவது கிழக்கத்திய ராஜாக்கள் தரை மார்க்கமாக தான் வருவாங்க. ஏன்னா இப்போவே நீங்கள் பாருங்களேன், தரை மார்க்கம் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணப்பட்டது. விமானம் நிறுத்தப்பட்டது, தரைமார்க்கமாக உள்ளவங்களாம் கனெக்ட் ஆகிட்டாங்க, விமானத்தில் கனெக்ட் ஆகிற நாடுகள்லாம் நின்று போச்சு. இதே நிலைமை இதை விட சிவியராக இன்னொரு தடவை வரும். அதான் அர்மேகதான் யுத்தத்துக்கு மிகப்பெரிய சிவியராக வரும். அப்படி வரும்போது தரை மார்க்கமாக அவர்கள் புறப்பட்டு வருவார்கள், கிழக்கத்திய ராஜாக்கள் வருவார்கள். இந்த கிழக்கத்திய ராஜாக்கள் தரை மார்க்கமாக வருவதற்கு ஐப்ராத் நதி வத்தி போய் இடம் கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா உலகத்தினுடைய நடுவில் ஓடுது, ஈராக்கில் ஓடுது ஐப்ராத் நதி. இந்த நடுவில் ஓடுற, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த மேப். இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கக்கூடியதான அந்த ப்ளூ கலர் அதுதான் நடுவில் ஓடுது. இந்த ப்ளூ கலர் நடுவில் ஓடக்கூடியது அப்படியே வத்தி போனால் தான் ஈஸ்டில் இருக்கிறவங்க வெஸ்ட்டுக்கு வர முடியும், இல்லைனா ஃப்ளைட் வழியாக தான் வரணும். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இது வத்தி போச்சு, இவங்க வருவதற்கான எல்லா வேலையும் ரெடியாக இருக்கு. ஐப்ராத் நதி வத்தி போனது ரெண்டாவது அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக அர்மேகதானுக்கு உலகம் ஆயத்தப்பட்டு விட்டது. இனி காலம் செல்லாது, வத்தி போகாத நதி வத்தி போகிறது. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். 5800 வருஷமாக இருந்தது, இப்போ இல்லாமல் போச்சு. கடைசி காலத்தில் கர்த்தர் சொன்ன அடையாளம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. சரி, இப்போ இந்த வழியாக வரப்போகிறாங்களே, வரக்கூடிய இந்த ஈஸ்டர்ன் கிங்ஸ் யாரு? இந்த ஈஸ்டர்ன் கிங்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தரை மார்க்கமாக வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தரை மார்க்கமாக வரக்கூடிய ஈஸ்டர்ன் கிங்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தரை மார்க்கமாக வருவதற்கு இப்போ ஒன்று செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். இதுக்கு பேர் சில்க் ரோடு அப்படின்னு பேர், சைனா போட்டிருக்கு. இந்த சில்க் ரோடு எங்கேருந்து எங்கே வரைக்கும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கரெக்டாக சைனாவிலிருந்து யூரோப் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. யூரோப்லேருந்து வந்து எங்கே ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கிட்ட வந்து ஜாயின் ஆகுது. அதாவது இங்கேருந்து அவங்க யூகே வரைக்கும் இந்த ரோடை போட்டிருக்கிறாங்க யூரோப்பில். இந்த ரோட்டில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க. ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட 13 நாள் ஆயிருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு தரைமார்க்கமாக போட்டாங்க. இந்த ரோடை போடும்போது சைனா சொன்னதான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சாலமோன் காலத்தில் நாங்கள் இங்கிருந்து போய் சில்க் துணி, பட்டு துணி வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய ரோட்ஸ் இருக்குது. சில்க் ரோடுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு கோல்டு ரோட்ஸ்னு சொல்லுவாங்க, தங்க வியாபாரம் பண்ணவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்டு துணி அந்த காலத்தில் நாங்கள் வியாபாரம் பண்ணோம், அதன் நினைவாக இந்த ரோடு போடுறோன்னு சொல்லி சைனா போட்டிருக்கு. இந்த ரோடை சைனா போடும் போதே நாங்கள் சொன்னோம், கடைசி காலத்துக்கு உலகம் ஆயத்தப்பட்டு விட்டது, இனி காலம் செல்லாது. இப்போ தெளிவாக இவங்க போட்டாங்க. இப்போ அதன் பேஸ்லேயே, அதன் பக்கத்திலேயே ரயில்வேஸும் போட்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லாங்கஸ்ட் ரயில் ட்ராக் ஒன்று போட்டு, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனாவிலிருந்து எத்தனையோ கண்டெய்னரை ஏற்றிக்கொண்டு ட்ரெயின் போயிருக்குது. போயிட்டு இப்போ ரீச் ஆயிடுச்சு. வேர்ல்டு லாங்கஸ்ட் ரயில் கனெக்ட் சைனா டு இட்டாலி. இது வழியாக எங்கே போகுதுன்னு சொன்னீங்கன்னா, நம்ம இஸ்ரேல் வழியாக தான் போகுது. இஸ்ரேலும் இதில் ஜாயின் பண்ணியிருக்குது, சைன் பண்ணியாச்சு. இப்போ இந்தியாவுக்கு மேலேயும் வந்திருக்குது, பாகிஸ்தான் வழியாக வருது, ராவல்பிண்டிலேருந்து போய் ஜாயின் ஆகுது பாகிஸ்தானுக்கு. இப்போ இந்த ரோடு வந்து ட்ரெயின் ரோடு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மேப் எப்படி பாருங்கள், அதாவது கிழக்கத்திய ராஜாக்கள் புறப்பட்டு வருவதற்கான வழி ஆயத்தம்ங்கிறதை உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லுது. சைனாவிலிருந்து புறப்பட்டு எந்தெந்த நாடுகள் எப்படி எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாய் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக 100% ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது. ரோடு போட்டாச்சு, யோசித்து பாருங்க. நதி வத்தி போச்சு, ரோடு ரெடி ஆகிருச்சு. இப்போ ரோடு புறப்பட்டாச்சு. இப்போ ரோட்வேஸும் ரெடி, ரயில்வேஸும் ரெடி. இப்போ சைனா வந்து இதை போட்டுச்சு. இதை போட்ட உடனே சைனாவுடைய இன்னொரு பிளான் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதே மாதிரி போர்ட் வழியாக போடணுன்றது தான் சைனா. இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் பார்க்குறது இது இருக்கு இல்லையா, இது மேல் வழியாக போகுது சைனா. மேல் வழியாக சைனாலேருந்து யூரோப் வரைக்கும் போகுது. இதான் காட்ஸ் பிளான். ஆனால் சைனாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, உலகத்தை பிடிக்கிற ஆசை. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக கூட நீங்கள் நியூஸில் எல்லாத்துலேயும் பாருங்கள், சைனா தன்னுடைய போர்க்கப்பலை இறக்கிருச்சு. எப்படிப்பட்ட போர்க்கப்பலை இறக்கி இருக்குது? தானே தயாரித்த உக்ரைன்லேருந்து வாங்கின ஒரு போர்க்கப்பலை வச்சு அதன் மாடலில் இவங்களே தயாரித்த ஒரு போர்க்கப்பலை சைனா இறக்கிருச்சு. இறக்கிட்டு இப்போ வேர்ல்டை ஃபுல்லாக தன் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு சைனா விரும்புது. ஏன்னா எக்கனாமி வந்து சைனாவை நம்பி இருக்கு. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமான ஒரு யுத்தம் நடக்குது, எக்கனாமிக்கல் வார் நடக்குது. இந்த எக்கானமி வாரில் வந்து சைனா வந்து அமெரிக்காவை ஜெயிக்கிற இடத்துக்கு வந்திருக்கு. அதனால இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது, எப்படியாவது சைனாவை டவுன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் இதில் வந்து மாட்டிக்கிறாங்க. இப்போ கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், அமெரிக்க அதிபர் திடீர்னு ஒரு சட்டம் போட்டார். டிக்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு செயலி இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆப் இருந்துச்சு. இந்த ஆப்பை சைனாக்காரங்க ஆப்பை யூஸ் பண்ணக்கூடாது, அதை ஒருவேளை
அமெரிக்கா கம்பெனி வாங்கி அதை நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கன்ட்டார். இப்போ ட்விட்டர்காரங்க அதை வாங்குறாங்க. அந்த அளவுக்கு சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியாக சண்டை போயிட்டு இருக்குது. இப்போ சைனா வந்து எப்படியாவது இதை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை. அதனால சைனா வந்து இப்போ ரோடு போட்டு கீழே போர்ட் ஒன்று போடுறாங்க, போர்ட் ரூட், அதாவது சி ரூட் ஒன்று போடுறாங்க. எப்படின்னா அந்த சி ரூட் உள்ள ஒன்று தான் ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்து போர்ட் வாங்கியிருக்கிறாங்க. 99 இயர்ஸ்க்கு லீஸுக்கு எடுத்திருக்கிறாங்க. சைனீஸ் வந்து ஸ்ரீலங்காவுடைய போர்ட்டை எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு வகையில் டோட்டல் உலகத்தை பிடிக்கிறதா இருந்தாலும் மூணாவது பக்கமும் இந்தியாவுக்கு செக் வைக்கிறது இது ஒரு பக்கம். இது அவங்க செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் படி கடைசி காலத்தில் இந்தியாவும் சீனாவும் இணைந்து தான் போகணும். ஏன் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ங்கிறது யார் யாரெல்லாம் குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சிவப்பு கலரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் இஸ்ரேல், அந்த சின்ன டாட். அதுலேருந்து ஈஸ்டர்ன் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே ஈஸ்டர்ன் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஈரானுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பாகிஸ்தான், இந்தியா, அப்புறம் சைனா, இதாக இருக்கும். மற்ற எதுவுமே இருக்காது. சைனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இப்போ சைனாக்கு அப்புறம் நீங்கள் சொல்லலாம் மலேசியா, சிங்கப்பூர்லாம் இருக்குது, பிலிப்பைன்ஸு, அப்புறம் இந்தோனேஷியா, இவங்க எல்லாமே மங்கோல் பிரிவில் வருவாங்க. அதாவது மங்கோலியன்ஸ் அப்படிங்கிற பிரிவில் இவங்க மொத்தம் வந்துருவாங்க. இங்கே பெர்ஷியன்ஸ் அந்த பிரிவில் நம்ம எல்லாருமே வந்துருவோம். ஏதாவது ஈஸ்டர்ன் கிங்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. பெருசாக சொன்னால் 3 நாடு தான், ஈரான், இந்தியா, சைனா, இந்த 3 நாடு தான். இவங்க தான் ஈஸ்டர்ன் கிங்ஸ், அதாவது கிழக்கத்திய ராஜாக்கள், சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்கள் வரணும். இப்போ இந்த 3 ராஜாக்களும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேரும் தனித்தனியாக இருந்தாங்க. இப்போ சைனாவும் ஈரானும் சேர்ந்துருச்சு. 2 பேரும் சேர்ந்து ரஷ்யாவுடைய முயற்சியில் சைனாவும் ஈரானும் சேர்ந்து இப்போ ரஷ்யாவோட அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போது சைனா வந்து உலகத்தை பிடிச்சிருமா? இப்போ ஆஸ்பர் இது வந்து அர்மேனியன் யுத்தம் இப்போ வருமானா? இப்போ வராது. இப்போ நான் வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். உலகத்தை யார் கண்ட்ரோலில் கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அடுத்த நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் பண்ணுறது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஆப்ஷன் ஒரு 2-3 நாடுகளுக்கு கொடுத்தாங்க. மீண்டும் அமெரிக்கா தலையெடுக்குமா, அல்லது அமெரிக்காவை வீழ்ச்சி அடைந்து சைனா மேலே வந்துருமா, ரஷ்யா ஆதரவோடு கூட சைனா மேலே வந்துருமா, ஏன்னா ரஷ்யா வந்து சைனாவுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இவங்க யாருமே ஒரு ஆப்ஷனை கொண்டே வரல. எந்த ஆப்ஷனை கொண்டு வரல தெரியுமா? யூரோப்பியன் யூனியன் ஒன்று இருக்கு, அந்த ஆப்ஷனை கொண்டே வரல. கொண்டு வராமல் இவங்க பேசுனது எல்லாமே அமெரிக்காவா, சைனாவா, இல்லை ரஷ்யாவா, இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. துருக்கி கூட இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலில், மிடில் ஈஸ்ட்டை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு ரஷ்யாவுடைய ஆலோசனையின் பேரில். இதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க எதிர்பார்க்கறது என்ன? மீண்டும் சைனா மேலே வந்துருமா அப்படின்னு சொல்லி. வராது, இப்போதைக்கு சைனா வராது. ஆஸ் பர் பைபிள் அடுத்த நியூ வேர்ல்டு ஆர்டர் யூரோப்பியன் யூனியன் ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆகணும். அவங்க ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு உதவி செய்யத்தான் இவங்க வரணும். ஆனால் ஒரு காலத்தில் இந்த சைனா மேலே வரும். எப்போ? அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துக்கு பிறகு, ஆயுத வருஷ அரசாட்சிக்கு பிறகு சாத்தான் மீண்டும் கட்டவிழ்க்கப்படணும். சாத்தான் கட்டவிழ்க்கப்படும் போது சாத்தானுக்கு உதவி செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாக்கோகுன்னு இருக்கு. இந்த மாக்கோகு தான் பின்னாட்களில் மாக்கோகியாவா மாறி மங்கோலியாவா மாறிச்சு. அந்த மங்கோலிய இனத்தை சார்ந்தது தான் சைனா. சைனாவுடைய சின்னம் தான் டிராகன். அந்த டிராகனுடைய கலர் தான் சிவப்பு. சைனா கம்யூனிசம், அவங்க சிவப்பு கலர். பைபிளில் ரெட் டிராகன் தான் கடைசி காலத்தில் இருக்கும்னு பைபிள் சொல்லுது. ஸோ சைனா தலையெடுக்கும், மேலே வரும், கடைசி காலத்தில் ஆளுகை செய்யும். இப்போ அல்ல, அதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அர்மேனியன் யுத்தத்திற்கான ஒரு ஆயத்த பணியாக இப்பொழுது கிழக்கத்திய ராஜாக்கள் இப்பொழுது வாருக்கு தேவையானதான இப்பொழுது ரோடை போட்டிருக்கிறார்கள். இவங்க அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்த ஆன்டி கிரைஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணும்படி அர்மேகதான் வார் மெகிதோ பள்ளத்தாக்குக்கு போவாங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு பக்கம் ஆன்டி கிரைஸ்ட் புறப்பட்டு வருவான் மெகிதோ பள்ளத்தாக்குக்கு, ஒரு பக்கம் ஈஸ்ட்லேருந்து இவங்க புறப்பட்டு வருவாங்க. அது மேலேருந்து வடக்கு பக்கம் மேலேருந்து ஆண்டவர் இறங்கி வருவார். நான் சொல்றது வானத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வருவார். இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த யுத்தத்தை மேற்கொள்ள போகிறாங்க. இப்போ இந்த யுத்தத்திற்கான ஆயத்தத்தை நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு நடந்திருக்கு. யூப்ரட்டிஸ் வத்தி போச்சு, ரோடு போட்டாச்சு, சில்க் ரோடு போட்டாச்சு, சைனாவும் ரெடியாக இருக்கு. சரி, இப்போ இந்தியா வந்து சைனாவும் இந்தியாவும் டக் ஆஃப் ஆர் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ரஷ்யா இதில் சமாதானம் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரு மிகப்பெரியதான யுத்தம் தொடங்கும் போது இந்தியா வந்து ரஷ்யா சைடோ சைனா சைடோ கொண்டு போகிறதுக்கு நிறைய வேலைகள் நடக்கும். அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க செய்வாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் 1947 இந்த 2014 வரைக்குமே இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா சப்போர்ட்டர் தான். இந்த 10 ஆண்டு காலமாக தான் இந்தியா வந்து ரஷ்யா விட்டு வெளிப்படையாக அமெரிக்கா பக்கம் போயிருக்குது. அது வரைக்கும் இந்தியா நடுநிலைமை போல காட்டிக்கும், ஆனால் சப்போர்ட் முழுக்க ரஷ்யாவுக்கு தான் இருக்கும். இப்போ தான் இந்தியா வந்து வெளிப்படையாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தன்னுடைய சப்போர்ட்டை சொல்லுது. ஒருவேளை அரசாங்கம் மாறினால் மீண்டுமாக இந்தியா ரஷ்யா சப்போர்ட்டராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரி,
இப்போ அடுத்து நம்ம மிக முக்கியமா பார்க்க போறோம் என்னன்னு கேட்டா, இந்த கிழக்கத்திய ராஜாக்களை கூட்டி சேர்த்தான்னு இருக்குல்ல, அவங்களை என்ன சொல்லி கூட்டி சேர்க்க போறாங்க? மேற்கத்திய நாடுகளும் கிழக்கத்திய நாடுகளும் ரெண்டு துருவம். இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சேர மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே டோட்டல் அகைன்ஸ்டா இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் ஒன்னா ஒரு கொடையின் கீழ் அந்தி கிறிஸ்து கொண்டு வந்து சேர்ப்பானாமா. அது எங்க இருக்குது? வெளிப்படுத்துற விசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுது. ரெவலேஷன் 16:14 14 சொல்லுது, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், அவைகள் பூலோகமும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அந்தி கிறிஸ்துவுக்கும் கள்ள தீர்க்கதரிசியும் வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஆவிகள் என்ன செய்யுமா? பூமி எங்கும் இருக்கிற ராஜாக்களை கூட்டி சேர்க்குமா. யாருக்கு? கர்த்தருக்கு அகைன்ஸ்டாக, அர்மேகதான் யுத்தத்தில் தேவனுக்கு அகைன்ஸ்டாக கூட்டி சேர்க்குமா. எல்லாரையும் கூட்டி சேர்த்து அந்த யுத்தத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துமா. அப்படி நிறுத்தணும்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் ஒன் பாயிண்ட்ல சேரணும், ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும். எப்படி நடக்கும்? இப்போ யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்க. எப்படி வாய்ப்பு இருக்குதா? அமெரிக்காவும் ஈரானும் சேருமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்தியாவும் சைனாவும் சேருமா? இப்போ இப்படி யோசித்து பாருங்க. இந்தந்த நாடுகள் எப்படி சவுத் கொரியாவும் நார்த் கொரியாவும் சேருமா? ஆனா வசனம் சொல்லுது அத்தனை ராஜாக்களையும் கூட்டி சேர்ப்பார்கள். எப்படி பாசிபிலிட்டி? இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல 14வது வசனத்துல இந்த கள்ள தீர்க்கதரிசி, அப்புறம் வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, அதாவது பிசாசு, அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, இவங்க வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஆவிகள் பொய்யின் ஆவிகள் அப்படின்னு வசனம் அங்க சொல்லுது. அதாவது 12-13 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 16:12-13. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வரு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். 3 அசுத்த ஆவிகள் வருது. பிசாசு பொய்யன், அவன் வாயிலிருந்து அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வருது. இது வந்து ஜனங்களை கூட்டி சேர்க்க போகுது. எங்க கூட்டி சேர்க்க போகுது? அர்மேகதான் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்க போகுது. என்ன சொல்லி இவங்க கூட்டி சேர்க்க போறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இவங்க ஒரு பொய்யை நமக்கு முன்பதாகவே சொல்லி வச்சுட்டாங்க. ஒரு பொய் ஏறக்குறைய ஒரு 100-200 வருஷமா ஓடிக்கிட்டே இருக்குது. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், பிசாசு என்ன பண்ணுவான், இந்த பைபிளில் சொல்லி இருக்கிற விஷயங்களை முன்பதாகவே ஜனங்களுக்கு அகைன்ஸ்டா சொல்லிக்கிட்டே இருப்பான். உதாரணமா, தலைப்பிள்ளை முதல் பேரானவராய் வந்து இயேசு சிலுவையில் அவன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொன்னா, இவன் என்ன பண்றான், முதற் பேரான பிள்ளைகளை ஆரம்பத்துல இருந்தே கொலை பண்ணிடுறான். மோசே காலத்துல இருந்தே ஆரம்பிக்கிறான். ஏன்னா எப்போ இயேசு பிறப்பான்னு அவனுக்கு தெரியாது. உடனே அவன் என்ன செய்யறான், தலைப்பிள்ளைய பலி கொடுத்தா நல்லதுங்கிற ஒரு கான்செப்டை மனுஷனுக்குள்ள விதைச்சிட்டான். அதனால என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தலைப்பிள்ளை ஆம்பளை பிள்ளைய தான் நரபலி கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கொடுத்தவங்க இருக்கிறாங்க. தலைப்பிள்ளை ஆண் பிள்ளைய நரபலி கொடுப்பாங்க. அப்படி ஒரு பொய்யை வந்து சொல்லி வச்சுட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இயேசு கன்னியின் வயிற்றில் பிறப்பாரு. அதாவது மனிதனுடைய உதவி இல்லாமல் ஒரு கன்னி கர்ப்பவதியாகுவாள் அப்படின்னு இருக்கு. இந்த கான்செப்டை முன்பதாகவே பல வேதங்கள்ல அவன் சொல்லி வச்சுட்டான். எப்படி வச்சுட்டான், ஆண் துணை இல்லாமலேயே ஒரு பெண் கர்ப்பமாகிற ஒரு கான்செப்டை எங்க இருக்கு, கிரீக் மித்தாலஜிலேருந்து இருக்கு. இப்படி அவன் முன்னாடியே இந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போவும் ஒரு பொய்யை வந்து உலகம் ஃபுல்லாக சொல்லி வச்சிருக்கிறான். என்ன சொல்லி வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது, அவர் பகிரங்கமாக வரும்போது இந்த யுத்தத்திற்கு எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும். இவங்க எல்லாரையும் ஒரு பாயிண்ட்ல இணைக்கிறதுக்கு அவன் வச்சிருக்கிற மிக முக்கியமான பொய் தான் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றது, அல்லது UFO, அன்டிஃபைன்ட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். அப்படின்னா என்னங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு சொல்றேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுமா, பறக்கும் தட்டு வருது, வேற்று கிரகவாசிகள் வராங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இதுதான் அந்த மாதிரி காரியங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வேற்று கிரகவாசிகள் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் வர்றதை நீங்க நியூஸில் அல்லது வந்துட்டு இப்படி ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வேற ஒரு கதை ஒன்று விடுவாங்க. அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருச்சு, அப்புறம் ஏரியா 52ங்கிற இடத்துல மறைச்சி வச்சிருக்கிறாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி எடுத்ததுக்கான ப்ரூஃபே கிடையாது. ஒன்றும் ப்ரூஃப் கிடையாது. திடீர்னு ஒரு வீடியோ காட்டுவாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் பறந்துச்சு. திடீர்னு பார்த்தா வேற்று கிரகத்தில் சவுண்டு கேட்குது. மிகப்பெரிய விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர் கூட இந்த UFO பற்றி சொல்லும்போது, வேற்று கிரகவாசிகள் இருக்கிறாங்க, நம்ம அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த பூமியை இன்வைட் பண்ணுவாங்க, வந்து பிடிப்பாங்க, அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல விஞ்ஞானிகள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை வேற்று கிரகத்தில் சவுண்டு கேட்டால் அவங்களோட சண்டை போட்டுறாதீங்க, சமாதானமாக பேசுங்க, அவங்க வந்து பூமியை பிடிப்பாங்க. இந்த பொய்யை வந்து அப்படியே மூவிஸாக எடுக்க ஆரம்பித்தாங்க.
ஏன்னா இந்த மீடியா வந்து இந்த மாதிரி ஆட்களுடைய கையில் தான் இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய பொய்யை நம்ம மனசுல பதிக்க தொடங்கி இருக்கிறாங்க. ரொம்ப நாளா இந்த வேற்றுக்கிரகவாசி கான்செப்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. அதுவும் இந்த வேற்றுக்கிரகவாசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே பேட்டர்ன்ல இருப்பாங்க. அதாவது அவங்க என்னவா டிசைன் பண்றாங்களோ அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரீடேட்டர்ஸ், அப்புறம் வந்துட்டு ஏலியன்ஸ், இதெல்லாம் நிறைய மூவிஸ்ல காட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வராங்க. இது என்ன உண்மை? வேற்று கிரகத்தில் ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப் ஒன்று வருது, அது வந்து பூமியை பிடிக்க வருது. உடனே பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அதை என்ன செய்வாங்க, அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஜெயிச்சு அடிச்சு அவரை விரட்டி விட்டு நம்ம பூமியை காப்பாற்றிட்டோம் அப்படின்வாங்க. இதுதான் அந்த பாயிண்ட். உங்கள் மைண்டில் ஒன்று ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. வேற்று கிரகவாசிகள் வரப்போகிறாங்க, பூமியை பிடிக்க போகிறாங்க. இது யாருக்காக உண்டாக்கப்பட்டது? எதுக்காக சொல்லப்படுது? வேற எதுக்காகவும் சொல்லப்படலை. பகிரங்கமாக வரப்போகிற இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட வரக்கூடிய பரிசுத்தவான்களுக்காக இப்பவே பிசாசு சொல்லி வச்சிருக்கிற பொய் தான் அது. என்ன பகிரங்கமாக வரக்கூடிய இயேசுக்கும் பிசாசு இப்படி சொல்லி வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு வரும்போது எப்படி இருப்பார்? கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறபடி இந்த நீல முடியோட தாடியோட இருக்க போகிறது இல்லை. இயேசு எப்படி இருப்பார்? மர்வமான ரூபத்தில் இருப்பார். எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. ஏன்னா 1 யோவான் 3:2-3 சொல்லுது, பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்ப அவர் வரும்போது தான் தெரியும் அவர் எப்படி இருப்பார். அப்ப என்ன ஆக போகுது? இயேசு வந்தாலும் இவங்க தெரிய போறதில்லை. இயேசு அப்படியே வானத்தில் வரும்போது 1000 பரிசுத்தம், இப்ப எல்லாரும் அவருக்கு ஒப்பாக இருப்பாங்க. அப்ப அத்தனை பேர் எப்படி இருப்பாங்க? ஒரே மாதிரி. இயேசு அவருடைய சாயல் அத்தனை ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் ஏலியன்ஸ். இவங்க எல்லாம் வந்து அப்படி இறங்குவாங்க. எங்க இறங்குவாங்க? ஒலிவமலையில வந்து அவருடைய சேனை இறங்கும். எப்படி வரப்போறாரு? 19ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க படிச்சு கொள்ளலாம். அவருடைய சேனைகள் வந்து இறங்குமா. அப்படியே இறங்கி இவங்க எல்லாரும் எப்படி இருக்க போறாங்க? வித்தியாசமான ஒரு உருவம், வித்தியாசமான ஒரு அமைப்பு, ஆவியில இருக்க போறாங்க. அவங்க வந்து அப்படி இறங்கும் போது அப்பதான் சொல்ல போறாங்க, இந்த ஏலியன்ஸை தான் நாங்க இத்தனை நாள் சொன்னோம். நாங்க சொல்லும் போது இல்லைன்னு சொன்னீங்களே, பாருங்க ஏலியன்ஸ் வந்துட்டாங்க, பூமியை பிடிக்க வந்துட்டாங்க. இத்தனை வருஷம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். இந்த ஏலியன்ஸோட நம்ம என்ன செய்ய போறோம்? சண்டை போட போறோம். நாம பூமியை காப்பாற்றி போறோம். த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிலாம் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு எப்படியாவது இயேசு கிறிஸ்து கையிலிருந்தும் அவங்க பரிசுத்தவான்கள் கையிலிருந்தும் இந்த பூமியை காப்பாற்றணும்னு சொல்லி என்ன செய்ய போறாங்க? அவங்க ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை ஆயத்தம் பண்ணுவாங்க. அதான் இங்க வசனம் சொல்லுது, தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்த்தான். இதுதான் அந்த வாயிலிருந்து புறப்பட போற அசுத்தாவிகள் சொல்ல போற பொய். அந்த பொய் இப்பவே சொல்லிட்டாங்கன்னா அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்ப அந்த பொய் ஜனங்கள் மத்தியில பரவலா போயிட்டே இருக்கு. அதுவும் இந்த 2000க்கு அப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் UFO பத்தி பேசுறாங்க. நிறைய சயின்டிஸ்ட் இந்த ஏலியன்ஸை பத்தி சொல்றாங்க. வராங்க, சவுண்டு கேட்குது, நாங்க பார்த்தோம். சமீபத்தில் சைனால ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. பெரிய ஆச்சரியமா போச்சு. நானுமே பேப்பர்ல பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டேன். என்னன்னு சொன்னா, வேற்று கிரகத்துல இருந்து உலகத்தை சுத்தி பார்க்க சில வேற்று கிரகவாசிகள் வந்தபோது அதுல ஒருத்தர் வழி தவறி அவர் வீட்டுக்கு வந்துட்டார். உடனே இவர் என்ன பண்ணிட்டாரா, அவரை பிடிச்சி கட்டி வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு, யூடியூப்ல பேசிட்டார். என் வீட்டில் ஏலியன்ஸ் இருக்கிறாங்க, ஒருத்தர் மிஸ் ஆயிட்டாரு, அவர் குட்டி உருவம் 2 அடி கூட இல்லை, அவரை பிடிச்சி என் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் தப்பிச்சு போகாதபடிக்கு அப்படின்னு போட்ட உடனே சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, வீட்டை சுற்றி வளைச்சி அவரை உள்ளே போய் பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஏலியன்ஸே இல்லை, வெறும் காய்கறி தான் இருக்கு. என்னன்னு கேட்டால் சும்மா சொன்னேன்னாரு. ஆனால் அதுக்கு அவர் சொன்னதுக்கு முதல் நாள் பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அதான் நம்ம ஆளுங்க எந்த கதை விட்டாலும் வைரல் பண்ணுறதுல இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக வச்சுட்டு அலையிறோம்ல. எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையா பொய்யான்னு கூட ஆராயாமல் உடனே நம்ம வைரல் பண்ணுறத ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் வேலையை வச்சுட்டு உலகம் இன்னைக்கு செய்யுது. இப்போ அதன்படி தான் இந்த பொய் பரவுச்சு. இப்போ இந்த வைரலாக்கிற விஷயத்தை தான் பிசாசு யூஸ் பண்ண போகுது. என்ன யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆட்கள் வராங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க விசுவாசிகள், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் பூமியை ஆண்டவர் உண்டாக்கி அதில் நம்மளை வச்சிருக்கிறார். இதை விட்டாச்சுன்னா வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், அதை விட்டாச்சுன்னா பரலோகத்தில் நம்முடைய தேவனும் தூதர்களும், அதையும் விட்டாச்சுன்னா தாழ்ந்த பாதாளத்தில் துன்மார்க்கர்கள், அதையும் விட்டாச்சுன்னா பரதீசில பரிசுத்தவான்கள். இதை தவிர்த்து வேற்று கிரகமோ கிரகவாசிகளோ அப்படி ஒருத்தர் இருக்கிறதாவோ வேதம் நமக்கு சொல்லலை. அதனால நீங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரு கதை, இது எதுக்காக, அர்மகதான் யுத்தத்திற்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த அசுத்த ஆவிகள் இவங்களை நம்ப வைக்கிறதுக்கு என்ன செய்யுமா? அந்த 14வது வசனம் சொல்லுது, 16-14, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், அவைகள் பூலோகமெங்கும் இருக்கிற ராஜாக்களை, இவைகள் என்ன செய்யும்,
அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அதுக்கு தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம், இந்த கடைசி காலத்தில் பிசாசுகள் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. ஒரு காலத்தில் நாம் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் தேவ பிள்ளைகள், பிசாசுகள் அற்புதங்களை செய்யாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பிசாசுகள் அற்புதங்களையும் செய்யுது. பிசாசுகள் எல்லா காலத்துலையும் செய்யும், இப்போ வெளியரங்கமாக செய்யுது. அதான் நான் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியா தீர்க்கதரிசிக்கும் என்ன வித்தியாசம்னா, வானத்திலிருந்து அக்கினி இறக்குற தேவனே மெய்யான தேவன் சொன்னாங்க. ஆனால் கடைசி காலத்தில் வெளிப்படுத்தல் 13:13 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் வழியில் வந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்கள் வானத்திலிருந்து அக்கினி இறக்குறாங்கன்னு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அன்னைக்கு செய்ய முடியாத அற்புதத்தை கடைசி காலத்தில் பிசாசுகள் செய்ய போது கர்த்தர் அந்த பர்மிஷன் கொடுக்குறார். அதான் சொல்ல, ஒரு காலத்தில் வெளியே அற்புதங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ சபைகளுக்குள்ளே வர தொடங்கி இருக்குது. சபைகளுக்குள்ள மாயையான காரியங்கள், பொய்யான அற்புதங்கள், போலியான மேஜிக் ஷோ நடத்துற மாதிரி காரியங்கள் நடத்துறது. எந்த சபை எந்த ஊழியக்காரங்கிறது முக்கியம் இல்லை, நடத்துறது யாருங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே உங்களை ஏமாத்துற காரியங்கள், அற்புதங்கள் நடக்குது. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அற்புத அடையாளம் எதுக்கு தெரியுமா? வசனம் தெளிவா சொல்லுது, வசனத்தை உறுதிப்படுத்துவதுக்கு தான். அதாவது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். எதற்காக? அந்த தேவை இருந்துச்சு, அவங்களுக்கு தண்ணீர் திராட்சரசம் குறைவுபட்டுச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருந்துச்சு, அதனால தண்ணியை திராட்சரசமா மாத்தினார். இப்போ சும்மாவே தண்ணி திராட்சரசமா மாறுது. எதுக்காக? ஆராதனையில மாத்தி காட்டுறாங்க. எதுக்காக? டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஆமா திராட்சரசமா இருக்கு. அதனால் என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? எந்த கல்யாணத்தை திராட்சரசம் மாறிச்சு, அதனால என்ன பிரயோஜனம் தெரியுமா? அந்த ஊழியக்காரர் பவர்ஃபுல் ஆனவர்னு காட்டுற ஒரு மேஜிக். இதுதான் பிசாசு செய்யற அற்புதம். இந்த மாதிரி பிசாசுகள் கடைசி காலத்துல அற்புதங்களை செய்யுது, சபைகளுக்குள்ள வந்து செய்யுது. முன்னாடி வெளியே செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, முன்னாடி கேட்குது இல்லை பேதர்கிட்ட, இதை எனக்கும் கொடு, காசு கொடுக்குறேன், இந்த அற்புதம் நானும் செய்யணும்னு. அன்னைக்கு செய்ய முடியாம இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் பேர் காசுக்கு வாங்கிக்கிட்டு உள்ள விட்டுட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன? சபைகளுக்குள்ள அற்புதம் அப்படின்னு பொய்யான அற்புதங்கள். அதான் பைபிள் சொல்லுது 2 தெசலோனிக்கேயர் 2:9, பொய்யான அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிகள் தயவு செய்து கடைசி காலத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுக்கு தான் சொல்றேன், அற்புத அடையாளங்கள் உங்களுக்கு தேவையானால் உங்கள் வீட்டிலே உங்களுக்கு கர்த்தர் செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், தேவன் செய்வார். இன்னும் நான் ஒருபடி மேலே போக சொல்றேன், உங்களை கொண்டு அநேகருக்கு அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவனை. இன்னைக்கு அந்த இடத்துல இருக்க வேண்டிய நீங்க அற்புத அடையாளங்களை நம்பாதீங்க. இன்னும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். இந்த லாக்டவுனுக்கு பிறகு நான் நம்புறேன், ஒரு கூட்டம் கர்த்தருக்கு எழுப்புதலுக்கு வல்லமையா பயன்படும், ஒரு பக்கம் பிசாசுக்கு ஒரு கூட்டம் பயங்கரமா வல்லமையா பயன்படும். நான் சொல்றது கிறிஸ்தவர்கள்லயே சொல்றேன், சபைகள்லயே சொல்றேன். அந்தி கிறிஸ்துக்கு வேலை செய்யற சபைகள்லாம் பயங்கரமா வர தொடங்க போகுது. இவங்க கடைசி காலத்துல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி பிசாசு சுத்தி திரியிறான். ஒரு நாள் உள்ள வர முடியாம இருந்தவன் இன்னைக்கு உள்ள வர தொடங்கிட்டான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இந்த பைபிளை தூக்கிட்டு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் வீடு வீடா வருவாங்க. அப்படி வீடு வீடா வரக்கூடிய ஆட்களை தயவு செய்து நம்பாதிருங்கள். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர், உங்களுக்கு ஒரு சபை, உங்கள் ஊழியக்காரரை அனுமதிங்கள். நான் ஏன் சொல்றேன்னா, மற்றவங்களை குறை சொல்லல, உங்களுக்கு யார் என்று உங்களால் ஆவிகளை பகுத்தறிகிறது இல்லை. இன்னைக்கு யார் பைபிளை தூக்கிட்டு இருந்தாலும் வீட்டுக்குள்ள விட்டுறீங்க. வர்றவங்க அசுத்த ஆவியா நல்ல ஆவியா தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பல இடங்கள்ல நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் சாரி டு சே, ஆனால் சொல்கிறேன், உங்களுடைய எச்சரிப்புக்காக நான் சொல்கிறேன். வந்து உன் வீட்டில் அந்த இடத்துல தகுடு இருக்கு, இந்த இடத்துல மந்திரம் வச்சுருக்காங்க, இந்த இடத்துல எலுமிச்சை பழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற ஆட்கள் வந்து எடுத்துட்டு உங்ககிட்ட பணம் பறிக்கிறவங்க. நான் சொல்கிறேன், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் மாந்திரிகம் இல்லை. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷனாய், ஒரு விசுவாசியா, ஒரு தேவ பிள்ளையை நீ இருப்பியானால், நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தாவையும் வெளியே ஓடும். அந்த வல்லமையை கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள்னு சொல்லியிருக்கிறார். உனக்கு விரோதமா கிரியை செய்யாதுங்கிற விசுவாசம் முதல்ல உங்களுக்கு வேணும். நீங்களும் என்ன பண்றீங்க? மந்திரவாதி மாதிரி ஒருத்தனை கூட்டம் உட்கார வச்சிருக்கீங்க. அவர் என்ன சொல்றாரு? நான் 30 நாள் ஜெபம் பண்ணுவேன், 3 நாள் ஜெபம் பண்ணுவேன், 2 நாள் ஜெபம் பண்ணுவேன், இவ்வளோ செலவாகும். உங்களுக்கு தெரியணும், இது தேவன் அனுப்பின மனுஷன் கிடையாது. தேவன் அனுப்பின மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? உன்னை பயமுறுத்துகிறவனாக இருக்க மாட்டான், உன்னை பயத்திலிருந்து விடுதலையாக்குறவனாக இருப்பான். உன் வீட்டில் பிசாசு இருக்குன்னு பயமுறுத்துறவன் தேவ மனுஷன் கிடையாது. பிசாசிலிருந்து உன்னை விடுதலையாக்குறவன் தான் தேவ மனுஷன். அதான் ரொம்ப முக்கியம். அதனால
உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சபை, உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதை தவிர்த்து மற்றவங்க வரும்போது பி கேர்ஃபுல், வெரி கேர்ஃபுல். ஊழியக்காரனை டிபெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஒருத்தரை வச்சிருக்கிறாங்க, சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தரை வச்சிருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், விட்டுருங்க. இதை விட்டுட்டு இடமா ஓடுறது, அதுவும் முந்திய விட, நான் தான் இப்போ சொல்கிறேன், முந்திய விட இப்போ ரொம்ப மோசம். சபை திறக்கும் போது உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க வருவாங்க. இப்போ லாக்டவுன் பீரியடில் 100 கணக்கில் வராங்க ஆன்லைன் வழியாக, 1000 கணக்கில் வராங்க ஆன்லைன் வழியாக. எது சரி எது தப்பு எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வசனத்துக்கு ஒவ்வாத காரியங்கள் எத்தனையோ நடக்குது. நான் உதாரணம் சொன்னா உடனே நீங்க ஏன் பர்டிகுலரா அவரை பேசுறீங்கன்றாங்க. ஜனங்களை பாவத்துக்கு நேரம் தள்ளக்கூடிய ஆட்களை பர்டிகுலரா சொல்ல நான் விரும்பல. ஆனா விசுவாசிகள் நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு தான் சொல்றேன். கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஏமாந்து போகாதீங்க. தேவன் அனுப்பின மனுஷன் உனக்கு நன்மை செய்கிறவன். உன்னுடைய சீப்பான இழிவான இம்மைக்குரிய ஆதாயத்துக்காக உண்மை தேடி வரமாட்டான் உன் வீட்டுக்கு. அதான் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா தேவனால் நடத்தப்படுகிற ஊழியக்காரன் உன் வீட்டுக்கே வரமாட்டான். நீங்க வருந்தி கேட்டுக்கொண்டால் ஒழிய உன் வீட்டுக்கு வரவே மாட்டான். உங்க ஊழியக்காரன் மட்டும்தான் உங்க வீட்டுக்கு வரணும். உன் வீட்டுக்கு மாசம் 1ஆம் தேதி ஆனா ஒருத்த வந்து உட்காரானா, தேர் இஸ் a mistake. அந்த ஊழியக்காரன் மேல மிஸ்டேக் இருக்கு. உன்னுடைய ஊழியக்காரனை தவிர்த்து, உனக்கு கொடுக்கப்பட்ட சபையை தவிர்த்து ஊழியக்காரங்க மாசம் உன் வீட்டுக்கு தேடி தேடி வரான். வந்து வாக்குத்தத்தத்தை கொடுக்குறான், அட்டையை கொடுக்குறான். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்த அட்டையை கொடுத்துட்டு போறாங்க. சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்கன்னா தேர் இஸ் a mistake. ஏன் உங்க வீட்டுக்கு வரணும்? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியுமா? யார் வந்து வாக்குத்தத்தம் செஞ்சு 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னாலும் நீங்க குடுகுடுப்புக்காரங்க கிட்ட போற மாதிரி போயிட்டீங்க. இப்ப நான் குற்றமா சொல்லலை, நான் உங்களுக்கு எச்சரிப்பா சொல்றேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கடைசி காலத்துல அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் சுத்தி கொண்டிருக்கிறது. அது சபைகளுக்குள்ளேயும் நுழைந்து விட்டது. சபைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. புல்பீட்டு மேல ஒரு ஊழியக்காரனை ஏத்துறதா இருந்தா, சபைக்குள்ள ஒரு ஊழியக்காரன் பேசுறதா இருந்தா, கர்த்தர் உங்களுக்கு அந்த மனுஷனை குறித்து சொல்லி இருந்தா மட்டும்தான் ஏத்தணும். தனிப்பட்ட முறையில் ஆவியானவர் இடைப்படணும். தெரியாத ஆட்களை ஏத்தாதீங்க. தெரிஞ்சவனா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் பீரியட் நம்ம இருக்கிறோம். கடைசி காலத்துல அற்புதங்களை செய்கிற ஆவிகள் கூட்டி சேர்க்க போகிறது. நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். இப்படி கூட்டி சேர்க்கிற இவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இப்படி கூட்டி சேர்க்கிறவர்கள் 16வது வசனத்துல 20 கோடி பேர் இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. என்னைக்கு சொல்லுது பாருங்க, 20 கோடி பேர் இருப்பாங்கன்னு இருக்கு. அதாவது 1940களிலேயே இந்தியாவுடைய மக்கள் தொகையே 30 கோடி தான். இது யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க உலகத்துல? சில கோடி கூட இருக்காது. சில கோடி, அதாவது 1 கோடியோ 2 கோடியோ மிஞ்சி போனா ஒரு 10 கோடி பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2000 வருஷத்துக்கு இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுடைய மக்கள் தொகை 30 கோடி தான். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் எவ்வளோ இருந்திருக்கும்? 1 கோடி 2 கோடி. ஆனால் இங்கே பைபிள் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாக இருக்க கண்டேன் அப்படின்னு இருக்கு வெளிப்படுத்தல் 9:16. இந்த 20 கோடி பேர் கடைசி காலத்தில் ஒரு யுத்தத்தில் சேருவாங்கன்னா அந்த யுத்தம் எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் கரெக்டாக சேர்ந்துருக்கிறாங்க. சைனாவில் ஏறக்குறைய 130 கோடி பேர், இந்தியாவில் ஏறக்குறைய 130 கோடி பேர். இப்போ நமக்கு 20 கோடி பேர் வேணும். சைனா ஒரு மிகப்பெரிய இராணுவ பலத்தை உருவாக்குது. எவ்வளோ பேரா தெரியுமா? 35 கோடி பேர் இருக்கிற இராணுவத்தை சைனா உருவாக்குது. அதான் இந்த வேத வல்லுநர்கள்லாம் சொல்லுவாங்க, ஈஸ்டர்ன் கிங்ஸ்ன்னு இருக்கு. ஈஸ்டர்ன் கிங்னா ஒன்றை குறிக்கும். ஈஸ்டர்ன் கிங்ஸ் அதாவது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்கள் அப்படின்னு. அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள். அப்படின்னா சைனா கூட இன்னொரு நாடும் இருக்கணும். அப்போ 20 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு இராணுவத்தை சில நாடுகள் சேர்ந்து செய்யணும்னா கண்டிப்பாக சைனாவும் இந்தியாவும் அதில் இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு மக்கள் தொகையும் இந்த அளவுக்கு வாலிபர்களையும் கொண்ட தேசங்கள் உலகத்தில் கிடையாது. அப்போ 20 கோடி பேர் உள்ள இராணுவம் ஒன்று உருவாகணும்னா சைனாவும் இந்தியாவும் சேர்ந்து தான் போகணும். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சைனாவும் இந்தியாவும் ஒரு காலத்தில் சேர்ந்து போகும். சேர்ந்து இந்த யுத்தத்துக்கு போகும். அந்தி கிறிஸ்துவுக்கு ஆதரவாக போகும், இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக போகும். இந்த யுத்தம் கடைசி, நான் சொல்றது வருகைக்கு பிறகு 7 வருஷத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு யுத்தம். இப்போ சைனாவை அடிப்படையாக கொண்ட கொரியாவிலிருந்து நடத்தப்படுகிற ஃபாலுங் கோங் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு மதம், அதை சார்ந்தவர் தான் வந்து லிங் ஹாங்ஸி அப்படிங்கிறவர். இந்த லிங் ஹாங்ஸி அப்படிங்கிறவர் வந்து ஃபாலுங் கோங்கிற ஒரு மதத்தை உருவாக்கி ஏறக்குறைய 10 கோடி பேர் இதில் மெம்பராக இருக்கிறாங்க.
இந்த மதத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். உலகத்தை பிடிக்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சிலர் வருவார்கள். அன்னைக்கு இந்த உலகத்தை காப்பாற்ற நான் வருவேன். அன்னைக்கு ஏன் கூட நீங்க இருக்கிறதுக்கு இன்னைக்கு சேருங்கன்னு சொல்லி இதுல 60 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 6 வயசு பசங்க வரைக்கும் இதுல இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரியதான ஒரு மதம். இன்னும் சொல்ல போனா சைனால மிகப்பெரியதான ஒரு வரவேற்பை பெற்ற மதம். ஆனா கடைசியில கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இவங்களை பார்த்து பயந்துருச்சு. ஏன்னா சைனாவில் மத ரீதியான காரியங்களுக்கு தடை இருக்குது. சரி, சைனாவிலே உருவானது தானே அப்படின்னு சொல்லி போக 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 கடைசியில கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு எதிரான கொள்கைகளுக்கு இவங்க போகும்போது வேற வழி இல்லாமல் இவங்களை தடை செய்ய இவங்க இப்போ கொரியா, இந்தியாவில் கூட ஒரு பகுதியில் இருக்கிறாங்கன்னு விக்கிபீடியா சொல்லுது. இவங்க கொரியா பகுதியில் தான் தலைமைப்பிடமாக இப்போ வச்சு செயல்படுறாங்க. ஏறக்குறைய 20 கோடி பேர். இவங்களுடைய வேலையை டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, இவங்களுடைய போதனைகளை கேட்பாங்க. இதான் இவங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான டாஸ்க். அப்படிதான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. 20 கோடி பேர் சேர போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கான ஆயத்தம் இப்பவே ரெடியா இருக்குது. இந்தியாவுடைய இராணுவமோ சீன இராணுவமோ இப்படிப்பட்ட ஆட்கள் பூமியில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேருவாங்க. ஏன்னு சொன்னா அது ஒரு உலகத்தையே பாதிக்கிற யுத்தம். அதாவது முழு உலகத்தையும் பிடிக்க போற ஒரு வேற்று கிரகவாசி வரும்போது அவங்களுக்கு அகைன்ஸ்டா இவங்க சண்டை போட போறாங்க. அப்படி சண்டை போட போறதுக்கான 20 கோடி பேர் இப்பவே தயாராக இருக்கிறார்கள். வேதம் சொன்னபடி அர்மேகதான் யுத்தத்திற்கு எல்லாம் தயாராக இருக்கிறது. இந்த அர்மேகதான் யுத்தத்தில் வரும்போது அதில் பாதிக்கப்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி 14ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இப்படி இல்லாமல் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சகரியாவின் புஸ்தகம் 14:12 சொல்லுது, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவருடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலேயே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலேயே அழுகி போகும். இதை இந்த வசனத்தை எடுத்து ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடியதான ஒரு நண்பர் ஒருவர் அவருடைய வீட்டில் அழைத்து இந்த காரியத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்களே, இது எதை பற்றினது தெரியுமா அப்படின்னு சொல்லி என்னோட எக்ஸ்பிளேஷன் சொல்லும் போது, இந்த நியூக்ளியர் ரேடியேஷனில் பாதிக்கப்படுகிறவங்களுடைய எஃபெக்ட் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் ஆகும், ஸ்பாட்லேயே சதை அழுகி போகும், கண் குழியிலேயே கெட்டு போகும். இது எல்லாமே ஒரு நியூக்ளியர் எஃபெக்ட் உள்ளதான காரியங்கள் தான். இது பைபிளில் இருக்குது, இந்த வசனத்தை இத்தனை நாள் படிச்சிருக்கிற, ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படி தான் இருக்குதுங்கிறத எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்போ நாம் நியூக்ளியர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நியூக்ளியரோட எஃபெக்டை பற்றி 2600 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்குது. இப்போ லெபனானில் வெடித்த அமோனியம் நைட்ரேட் அது நியூக்ளியரில் ஏதோ ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குமா, அதை விட அதிகமாக அமோனியம் நைட்ரேட் வெடிக்கும் போது நியூக்ளியர் வெடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் இப்போ சொல்லுது, ஆனால் 2600 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் இருக்குது. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், கர்த்தர் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாமே சாதாரணமானவைகள் அல்ல. இனி நடக்க போற 1000 வருஷத்துக்கு அர்மேகதான் யுத்தத்துக்கு பிறகு அந்த அர்மேகதான் யுத்தத்தில் நடக்கக்கூடியதான அழிவை சான்றோர் சொல்லியிருக்கிறார். சமீபத்தில் இந்த ரேடியேஷன் பாதிக்கப்பட்ட அல்லது இதில் பாதிக்கப்பட்ட ஒரு சில ஆட்களுடைய வீடியோஸை அல்லது போட்டோஸை பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. இதை பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர்கள் சதை அழுகி போகும். இதெல்லாம் இப்போ நடக்குது. இது எங்க? நியூக்ளியரில் பாதிக்கப்படும் போது, அட்டாமிக்கில் பாதிக்கப்படும் போது, மின்னணுக்கள் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும்போது நடக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அர்மேகதான் யுத்தத்திற்கு இந்த முழு உலகம் ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஒளிவமலை ஆயத்தமா இருக்கு, ஒரு பக்கம் ஐப்ராத் நதி ஆயத்தமா இருக்குது, ஒரு பக்கம் கிழக்கத்திய ராஜாக்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க, ஒரு பக்கம் கடைசி காலத்துக்கான எல்லா மக்களும் ஆயத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வேதம் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக ஆயத்தமாயிருக்கு. அப்போ இதெல்லாம் 7 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாம வருகை எதிர்பார்க்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படும், ஒரு குறிப்பிட்ட பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அப்போ இந்த 7 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு சம்பவத்துக்கே உலகம் இவ்வளவு ஆயத்தமா இருக்குதுன்னா, இதுல 2 காரியத்தை நம்ம செய்யணும். ஒன்று, அந்த 7 வருஷம் ரொம்ப சீக்கிரம் சமீபம்ன்றது நமக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா இத்தனை வருஷத்துல நடக்காதது இப்ப நடக்குது. இப்ப வேக வேகமாக ஏலியன் கதைகள் சொல்லப்படுது, எல்லா இடமும் ஏலியன் படங்கள் எடுக்கப்படுது, விஞ்ஞானிகள் ஏலியன்ஸ் பத்தி பேசுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வர்ற காலம் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க.
பிசாசு தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று பிசாசுக்கு தெரியுது கொஞ்ச காலம்னு, நமக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு. நாம சொல்றோம் இன்னும் காலம் செல்லும், அதெல்லாம் முடிவு இப்ப வராது, அது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், பயப்படாதீங்க, நடக்காது, அப்போ வராது, இப்போ வராது. வசனம் சொல்லுது பிசாசுக்கு இன்னும் கொஞ்ச காலம் இருக்குன்னு நினைக்கிறான். நாம அவனுக்கே கொஞ்ச காலம் இருக்குன்னு தெரியும் போது அவனை விட நமக்கு டைம் கம்மி. அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு ஆயத்தப்படணும், நம்ம இன்னும் தேவனை சந்திக்க எவ்வளவு ரெடி ஆகணும், அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு எதை காட்டுது? ஆண்டவர் இன்னும் சீக்கிரம் அவர் வருவதற்கான காலம் நெருங்கிடுச்சுன்னு. ரெண்டாவது, முதல்ல நாம் ஆயத்தமாகணும், அதான் முக்கியம். ஆயத்தம்னா என்ன? 7 காரியங்கள் செய்யணும். எப்போ நான் அதை சொல்லுவேன், அந்த 7 காரியங்களை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். நிறைய பேர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா, மனம் திரும்புதல் அனுபவம் இருக்குதா, பாவம் மன்னிக்கப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, நாங்களாம் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டின் தானே, நாங்கள் என்ன ரட்சிக்க பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பிறக்கும் போதே கிறிஸ்டினா பிறக்கல, நம்ம பிறக்கும் போதே பாவியா தான் பிறந்தோம். பிறக்கும் போது குழந்தை இந்த மதம் அந்த மதங்கிறதுல அதுக்கப்புறம் நம்ம சூட்டுறது. ஆனால் பிறக்கும் போதே அத்தனை பேரும் பாவியா தான் பிறந்தோன்னு பைபிள் சொல்லுது. பாவியா பிறந்த நம்மளை வருகையில் போகணும், பரலோகத்துக்கு போகணும்னா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டே ஆகணும். நீங்க எந்த மதத்தில் பிறந்தவராக இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுறது அவசியம். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் ஞானசானம் எடுக்க ஆயத்தப்பட்டு இந்த லாக்டவுன் பீரியடில் எடுக்க முடியாமல் இருந்தீங்கன்னா உங்கள் போதகரை காண்டாக்ட் பண்ணுங்க. அதை எடுக்கிறதுக்கு சீக்கிரத்தில் அதற்கான ஆயத்தத்தை அவங்க செய்வாங்க. ஒருவேளை இது வரைக்கும் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்காதவங்க ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும். மூன்றாவது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். எபேசியர் 4:30 சொல்லுது. பரிசுத்த ஆவியானவருடைய காலம் தான் இது. அவர் சபை நடத்துகிற காலம். சபைக்கு போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை, ஆவியும் மனவாட்டியும் வாய் என்பார்களாக. பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நாலாவது, வேறுபாடுள்ள வாழ்க்கை. மிக முக்கியமானது வேறுபாடுள்ள வாழ்க்கை. அதாவது உங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும். நான் உலகத்துக்கும் இருந்துப்பேன், இந்த பக்கமும் இருந்துப்பேன், பரலோகத்துக்கும் போயிடுவேன் அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க, பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்க. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க முடியாது. அதுவும் கடைசி காலம் வந்துருச்சு. இந்த அடையாளங்களாம் நமக்கு தெளிவாக ஒன்றை சொல்லுது, இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ரொம்ப சீக்கிரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால், நமக்கு தெரியாது, அவர் வரும் நாளாகிலும் நாளிகை ஆகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவரும் அறியான். அதான் சொல்கிறேன், கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய ஜென்ரேஷனும் அவருடைய வருகையை பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆயத்தப்படுங்க. உலகத்தை வெறுத்து சிலுவையை சுமக்க தொடங்குங்க. எவ்வளவோ பணம் காசு வச்சுருந்தவங்களால இந்த லாக்டவுனில் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எப்பேற்பட்ட கோடீஸ்வரங்க என்ன ஆனாங்கன்னு தெரியும். ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் கிருபையாக காப்பாற்றியிருக்கிறார். தயவுசெய்து ஆயத்தப்படுங்க. 5வது, சுவிசேஷம் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும். இயேசு வராருன்றதை சொல்லணும். இயேசு உனக்காக மரிச்சாருன்னு சொல்லணும். ஏன்? அது உங்கள் மேல் விழுந்த கடமை. யார் இப்போ ஆன்லைனில் தான் இருக்குது, உங்கள் நேராக போய் சொல்ல முடியாத சுச்சுவேஷன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. டெய்லி சுவிசேஷம் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தருக்கு அனுப்புங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். அதை ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்கள் கணக்கில் வைத்துக் கொள்வார். 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். இப்போ ஒரு பயம் இருக்கு, லாக்டவுனில் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. ஐயோ அப்படி நடக்குதே இப்படி நடக்குதே, இயேசு வரப்போறாராம. ஆமாம், எல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த லாக்டவுன் கொஞ்சம் ஓப்பன் ஆன உடனே, இப்போவே சின்ன சின்ன சர்ச்சஸ்லாம் திறக்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆன உடனே சுத்தமாக அந்த பயம் போயிடும். ஏன்னா அந்த 2012 அப்படி தான் இருந்துச்சு. உலகம் அழிய போதுன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. உடனே பைபிளில் இருக்குதாமே, அந்த 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரைக்கும் அவங்கள பார்க்கணுமே, பயங்கரமான ஆயத்தம். ஆனால் அது முடிஞ்சிச்சு 22ஆம் தேதியில் நிர்விசானம். அந்த மாதிரி நிலைமைக்கு சபை போகக்கூடாது. இந்த காட்டிலும் இன்னும் அதிகமாய் நீங்கள் ஆயத்தப்படணும், விசுவாசிக்கணும் இயேசு வருவார் என்பதை. கடைசியா 7வது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும், வருகை வரைக்கும் இந்த 6 காரியங்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகையில பிரவேசிப்பது எளிது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் நாம் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை பார்க்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, தருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விசேஷித்த தருணங்களுக்காக உமக்கு நன்றி. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே,
நீர் வரும்போது உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உமக்கு முன்பாக குற்றமற்றதாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்கள். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலம் பூரணமாய் விளங்கும். ஆண்டவரே, நாங்கள் மண்ணு. ஆண்டவரே, நீர் ஆவியாய் இருக்கிறேன். இந்த மண்ணான மனுஷனை ஆவியாய் மாற்றிக்கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வருகையிலே முழுவதுமாய் பங்கடைய கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.